रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। गच्छन् रामवद अगच्छन् रामवद तिष्ठन् रामवद राम 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 उत्तिष्ठन् रामवद उपविशन् रामवद भ्रमन् रामवद राम 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 पठन् रामवद लिखन् रामवद स्मरन् रामवद राम 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 खादन् रामवद पिबन् रामवद निद्रन् रामवद राम 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 धावन् रामवद कूर्दन् रामवद क्रीडन् रामवद राम 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 क्षिपन् रामवद गृह्णन् रामवद अन्विषन् रामवद राम 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 हसन् रामवद रुदन् रामवद चिन्तयन् रामवद राम 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 जयन् रामवद अपजयन् रामवद सर्वदा रामवद राम 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 அனைவருக்கும் அடியேன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பெருமாள் ஆச்சார அனுகிரகத்துல எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும். அனுமன் ஜெயந்தி திருவிழால ஒரு அற்புதமான அனுமன் கோயில்ல ரொம்ப விசேஷமாக நடந்த அனுமன் ஜெயந்தியில் அடியேனுக்கு அனுமனின் வைபவங்களை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பட்டது. அந்த பாக்கியம் உங்களுக்கும் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்க. புதுவிதமான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. இது வரைக்கும் நீங்க அறிந்திராத விஷயங்கள்லாம் உங்களுக்காக அதை நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் இந்த காணொலி கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இதுல இருக்கு. வாங்கோ, எல்லாரும் கேளுங்க. அடியேனி நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த அற்புதமான ஆஞ்சநேயர் வைபவம், இந்த அனுமன் ஜெயந்தில அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அற்புதமான கோயில் நிர்வாகத்துக்கும் இங்கு கூடியிருக்கும் பக்த ஜனங்களுக்கும் என்னோட நமஸ்காரங்கள். அதுவும் இந்த வாட்டி ஆச்சரியம் என்னன்னா, 2வது முறையாக இந்த கோயில நான் உபன்யாசம் பண்றேன். ஏற்கனவே இதே அனுமன் ஜெயந்தில அனுமனோட வைபவங்களை பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கும் கண்டிப்பாக அனுமனை பத்தி தான் பேச போறேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல ஹனுமன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அவ்வளவு பெருமை ஹனுமனுக்கு மட்டும். இப்ப ராமாயணம் மகாபாரதம் பாத்தீங்கன்னா, ராமர் ராமாயணத்துல பெருமாளே அவதரிச்சார், மகாபாரதத்துல கிருஷ்ணர் அவதரிச்சார். மத்தபடி அதுல இருந்தவா யாரும் பெருமகளா நம்ம கொண்டாடுறது இல்லை இல்லையா? ஏன்னா இப்ப பலராமன் இருக்கார். இப்ப ஒரே ஒரு கஷேத்திரத்துல, பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல பலராமர் இருக்கார். ஆனா பலராமர் பெருமாளோட அவதாரமாக இருந்தாலுமே நம்ம வேண்டுதல் எதுவும் வைக்கிறது இல்லை இல்லையா? இப்போ பலராமருக்கு விரதம் இருக்கணும், இல்ல பலராமருக்காக நம்ம எங்க நடந்து போறோம், அது மாதிரி நான் எதுவும் பண்றது இல்லை. நாம அங்க பூரி ஜெகநாதருக்கு போனோம்னா நம்ம அந்த பெருமாள் கிருஷ்ண பரமாத்மாவோட சேவிச்சுட்டு வரோம். இதுதான் நடக்கிறது இல்லையா? ஆனா இந்த 2 இதிகாச புராணங்கள்ல ரொம்ப வித்தியாசமா ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம எல்லா கஷேத்திரத்திலயும் கொண்டாடுறோமே, அப்ப யாரு? பெருமாளை தவிர அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயரை மட்டும்தான்.
வேற என்னவா யோசிச்சு பாருங்க, மகாபாரதத்துல எவ்வளவு பேர் இருந்தா கிருஷ்ணரோட, ராமாயணத்துல எவ்வளவு பேர் இருந்தா. ஆனா நம்ம பெருமாளா இல்ல ஒரு ஒரு பகவத் சங்கல்பமா நம்ம அவரை கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன தெரியுமோ, ராமாயணத்துல அவர் தான் ஆச்சாரியன். எப்பவுமே ஆச்சாரிய கடாட்சம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே ரொம்ப பிரசித்தி தான். அந்த ஆச்சாரியர்கள் அனுகிரகம் சொல்லுவா இல்லையா. இப்ப கலியுகத்துலதான் ஆச்சாரியர்களா இருந்தா. இப்ப ராமாவதர் இருந்தார், மத்வாச்சாரியார் இருந்தார், ஆதிசங்கர் பகவத் பாதால், இவால ஆச்சாரியர்கள் இப்பதானே இருந்திருக்கணும் அப்படின்னா இல்ல. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் தான் ஆச்சாரியர். ஏன்னா பகவத்கீதை கொடுத்தார், கீதாச்சாரியன் அவர். அத மாதிரிதான் ராமாயணத்துல. ஆனா ராமாயணத்துல ராமர் ஆச்சாரியன் இல்ல. ஏன்னா ராமன் வந்து பரமாத்மா, அவன் ஸ்ரீ வைகுண்ட நாயகன். அவன் அவருக்கு ஆச்சாரியனாக இருந்தவர் தான் அனுமன். அவர் தான் நம்மள பெருமாளர்களை கொண்டு போய் சேர்க்கிறவர். இப்போ ஆஞ்சநேயர் அப்படின்னு யோசிக்கும் போது ஆஞ்சநேயருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? இப்ப சில பேர் சொல்லுவா வடமாலை சாத்துறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. வடமாலை சாத்துறது அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ நமக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஏதோ கோரிக்கை நிறைவேற்றோம்னா வடமாலை சாத்துறோம். ஓ வெண்ணக்காப்பு பிடிக்குமோ அப்படின்னா வெண்ணக்காப்பு அவருக்கு பிடிக்குமான்னு தெரியாது, ஆனா நம்ம சாத்துறோம். ஏன்னா அதுவும் நம்ம வேண்டுதல் தான். அதே மாதிரி ஒருவேளை வெத்தலை மாலை, துளசி மாலை எல்லாம் அவருக்கு செய்யறோம், எல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஆனா அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அவருக்கு பிடிச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். எது தெரியுமோ? ராம நாம மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. பெருமாள் வந்து தன்னோட வைபவங்கள்லாம் முடிச்சுட்டார். ராமாயணத்துல புறப்பட்டார், ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டு போனார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்போது எல்லாரையும் ஆக்ஷன் போனார். யாரெல்லாம் வைகுண்டம் வரீங்களோ என் கூட வாங்கோன்னு. அதுதான் ராமாயணத்தோட மகிமை. அவர் எல்லாரும் ஆக்ஷன் போறதுக்கு கேட்டார், யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ என்னோட வாங்கோன்னு. ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்ல, பாவம். அவர் வைகுண்டம் போகும்போது தனியாதான் போனார், ஒரு அம்பு போட்டு தனியாதான் போனார் வைகுண்டம். அவர் யாரையும் கூட்டிட்டு எல்லாம் போகல, இங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார், எல்லாம் இதே கஷ்டப்படுவோம் அப்படின்னு. ஆனா ராமாயணத்துல ஒரு கூட்டிட்டு போகும்போது அப்ப ஆஞ்சநேயரை கேட்டாராம், என்ன அனுமன் நீ என் கூட வந்துடுறியா வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆஞ்சநேயர் சொன்னாலாம், சுவாமி நான் உங்களை இங்க ராமனா இந்த வில்லோட அழகா பாத்துட்டேன், சீதா பிராட்டியா இங்க உங்களை நான் அனுபவிச்சாச்சு, இங்க ராம லக்ஷ்மண் பரத சத்ருகுணதா நான் பாக்குறேன். இப்படி பார்த்து அனுபவிச்ச இந்த கண்கள் நான் ஸ்ரீவைகுண்டம் வந்தேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவீங்க? அங்க லக்ஷ்மணர் ஆதிசேஷனா மாறிடுவார், பரத சத்ருகன் 2 பேரும் சங்கு சக்கர கதாபான நீங்க நின்றுவேன். அங்க மகாலட்சுமி தாயார், சீதாலட்சுமி மகாலட்சுமி தாயாரா அந்த காலில் அவள் அமர்ந்துருவா. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த ராமனா இருப்பீங்க? நீங்க அப்படியே அந்த கோலத்துல உங்களை நான் பார்க்க முடியாது. எனக்கு நீங்க ராமனா இருக்கியா, ஸ்ரீவைகுண்டத்துல அப்படியே ராமனாவே காட்சி கொடுக்குறியான்னு கேட்கும்போது பெருமாள் சிரிச்சாராம், இது அவதாரம், நான் ராமனா காட்சி கொடுக்க முடியாது, நான் அங்க சயன கோலத்துலதான் இருக்கிறோம், நான் ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டா நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லும்போது எனக்கு அப்ப வேண்டாம், எனக்கு ராமனாதான் எல்லாமே வேணும். அப்போ எனக்கு அப்போ உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு சொல்லும்போது நான் எப்பெல்லாம் உன்னை கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீ வந்து நிக்கணும், எனக்கு அது கொடுத்தா போதும். அதனாலதான் ராமர் எப்பவுமே ஆஞ்சநேயரோட எந்த கோயில பார்த்தாலும் யோக நித்திரையில இருப்பார். இப்ப யோக நித்திரையில இருக்கும்போது அப்ப ராமர் எப்ப கூப்பிடுவார்? நீங்க போய் எப்போ அந்த கோயில் அந்த ராம நாமத்தை சொல்றீங்களோ அப்போ ராமர் கூப்பிடுவார். அவர் யோக நித்திரையில தான் இருப்பார். இப்போ ஆஞ்சநேயர் மூலியமா ராமர் பெருமாள் கிட்ட போய் நேரடியா நம்ம என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை நடக்காது. நீங்க வேண்டிக்க வேண்டியதான், ஒரு வேலையும் செய்ய மாட்டார் பெருமாள். அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார், உன்னை படைச்சாச்சு உன் கர்மாக்களை நீயே பாத்துக்கோ அப்படின்னு இருப்பார். அப்ப அவர் இடத்துல நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றது 2 பேர் தான், ஒண்ணு ஆஞ்சநேயர், இன்னொன்னு மகாலட்சுமி தாயார். அதாவது எந்த கோயிலுக்கு போறோம், தாயாரை முதல்ல சேவிச்சுட்டு நம்மளோட கோரிக்கைகள் அவர்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்க போறோம். ஏன்னா நாம பெருமாள் கிட்ட போய் நிற்கும் போது அவர் பேசாம இருப்பார், தாயார் சும்மா இருக்க மாட்டான். இந்த குழந்தை ரூபாய் வந்திருக்கு, இதுக்கு ஏதோ கோரிக்கை நீ செய்யணும் அப்படின்னு தாயார் சொல்லுவா. அதனாலதான் தாயாரை சேவிச்சு பெருமாளை சேவிக்கணும். அப்ப நமக்கு ஈஸியா நம்மளோட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் அப்படிதான். இப்ப இன்னைக்கு ஆஞ்சநேயர் 2 கோரிக்கை வைக்கும்போது வடமாலை சாத்துறீங்க, வெண்ணக்காப்பா சாத்துறீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் தான், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவர் இடத்துல அவரோட நித்திரையை கலைக்கணும்னு நம்ம சொல்லக்கூடிய ராமனா எது தெரியுமோ, அந்த ராம நாம மட்டும்தான். இப்போ ஒரு 24 தடவை அந்த ராம நாமத்தை சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கப்புறம் இந்த உபன்யாசத்தை தொடரலாம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா அந்த ராம நாமங்கிறது. அப்ப அதை நாம சொல்லும் போது அவரும் இங்கே ஓடி வருவார். என் உபன்யாசத்தை அவரும் கேட்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அதனால அவரை கூப்பிடலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் எல்லாரும் சொல்லலாம். ராம 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 ராம்
ராம 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 ராம். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு அற்புதமான இதிகாசங்கள். இந்த ரெண்டு இதிகாசத்துல ரொம்ப பிரசித்தி எது அப்படின்னு கேட்டா எல்லாருமே டக்குன்னு சொல்றது ராமாயணம் தான். இப்ப மகாபாரதம் இல்லையான்னு கேட்டா மகாபாரதமும் பிரசித்தி தான். ஆனா மகாபாரதத்துல 1,75,000 ஸ்லோகங்கள் வியாச பகவான் கொடுத்தது. இங்க வால்மீகி 24,000 ஸ்லோகம் தான். இது படிக்கிறது சுலபம் ஒண்ணு. ரெண்டாவது ராமாயணம் பாத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப பெரிய கதையெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே எத்தனை உபன்யாசங்கள் கேட்டாலும் ராமாயண கதை தான். ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், காட்டுக்கு போனார், 13 வருஷம் இருந்தார், ராவணன் கடத்தின்னு போயிட்டான் சீத்தைய. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் உதவியோட ராவணன் வதம் பண்ணி இங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இதுதானே கதை, ராமாயண கதை. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இவ்வளவுதான் ராமாயண கதை. எவ்வளவு வேணா எப்படி வேணா சொன்னாலும் ராமாயண கதை தான். ஆனா எப்ப கேட்டாலும் புதுசா கேட்கிற மாதிரி இருக்கும் ராமாயணம். அதுதான் அதுல இருக்கிற ஆச்சரியம். அந்த இதிகாசம் அது கொடுத்தவரோட மகிமை. அது அவர் வால்மீகி ராமாயணம் எழுதும் போது எல்லாரும் சொல்லுவா வால்மீகி வந்து ராமன் வாழ்ந்த காலத்திலே வால்மீகி இருந்தார். இல்ல, ராமர் காலத்துல இருந்தார். ஆனா ராமாயணம் நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு எப்ப தெரிய வருது தெரியுமோ, அவர் ராமன் நாமத்துல மயங்கி ராமன் நாம தவம் இருக்க ஆரம்பிச்சார். அவர் ஒரு வேடன் தான். அவர் தவம் இருக்க ஆரம்பிக்கும் போது அந்த ராம நாமத்தை சொல்லிண்டே இருந்ததுனால நாரதர் கீழே இறங்கி வந்தார். அவர்தான் அவருக்கு குருவா இருந்து அந்த ராம நாமத்தை போதிச்சு இந்த ராமாயணத்தை நீ எடுத்து சொல்லு அப்படின்னு ராமரோட கதைகளை அவருக்கு சொன்னார். சரி, ராமரோட கதைகளை அவர் சொன்னாருன்னா ஒரு காட்சியமா சொல்லியிருப்பாரு. ராமர் நடந்தது, கொஞ்சினது, அங்க போனது, சீதையை கல்யாணம் பண்ணது, மேல இருந்து பார்த்ததெல்லாம் கம்பர்லாம் அனுபவிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லியிருப்பாரா கேட்டா அதெல்லாம் அவர் அப்படியே ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருந்தது. அப்படியே பார்த்து எழுதினார். இது அவர் எழுதி எப்ப தெரியுமா எழுதினார்? ராமரோட பட்டாபிஷேகமே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அமர்ந்து எழுதினார். அப்புறம்தான் பட்டாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷ காலம் கழிச்சுதான் சீதா பிராட்டியார் லவகுச்சாவ கர்ப்பத்தோட வந்து இந்த ஆசிரமத்துலதான் இருந்தான். வால்மீகி ஆசிரமத்துக்கு லட்சுமணன் விட்டுட்டு போனார். அந்த வால்மீகி ஆசிரமத்துல அவரும் இருந்தார். அப்பதான் அவர் எழுதினார். இந்த ராமாயணம் இன்னைக்கு இந்த அளவுக்கும் கலியுகத்தையும் தாண்டி வந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் லவகுச்சாதான். ஏன்னா வால்மீகி எழுதும் போது லவகுச்சா வந்து கர்ப்பத்துல இருந்தான். அவளுக்கு சொல்லிட்டேதான் எழுதினார். அதனால அவ பிறக்கும் போதே அந்த ராமரோட மகிமைகளை தெரிஞ்சுட்டேதான் பிறந்தான். அப்பா அப்படிங்கறதையும் தாண்டி ராமபிரானுங்கிற அந்த பரமாத்மாவை நினைச்சுட்டேதான் அவளும் பிறந்தான். இப்ப சொல்லுவா இல்லையா, கர்ப்பமுட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல வார்த்தைகளே பேசணும், நல்லதையே நினைக்கணும்னு ஏன் சொல்றான்னா அதெல்லாம் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதனால நிறைய மந்திரங்கள் சொல்றான். கர்ப்பவதியா இருக்கும்போது நிறைய மந்திரங்கள் சொல்லணும் அந்த குழந்தைக்கு. ஏன்னா பிரகலாதன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இரண்யகசிபு அப்படிங்கிற அந்த அரக்கனுக்கு பிறந்த பிரகலாதன் அந்த கர்ப்பமுட்டு இருக்கும் போது நாரதர் தான் இந்த ஹரியோட வைபவங்கள்லாம் சொன்னதுனாலதான் அவர் வந்து அந்த பிரகலாதன் பிறக்கும் போதே ஹரியோட நாமத்தோடயே தெரிஞ்சுனேதான் பிறந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட வைபவம் தான் இது. அதவாறுதான் இங்கே லவகுஷா ராமாயணத்தை பிற்காலத்துல ரொம்ப பிரசித்தியா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவா அவாதான். இப்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஏதோ 3 ராமாயணம் தான், பிரசித்தி 3 ராமாயணம் தான். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தோட ஒட்டின துளசிதாச ராமாயணம், அதுக்கப்புறம் கம்ப ராமாயணம், இதுக்கப்புறம் நிறைய பேர் ராமாயணம் எழுதியிருக்கா. மகாபாரதத்தை அந்த அளவுக்கு வியாசருக்கு அப்புறம் ரொம்ப பெருசா அதை வியாக்கியானம் பண்ணுவாரோ. ஏன்னா அது நிறைய ஸ்லோகங்கள், அது நிறைய கிளைக்கதைகள், அதுல நிறைய ராஜாக்களோட கதைகள்லாம் வரும். ஆனா இது வந்து ஒரு மனசுக்கு இதமான ஒரு பெருமாளோட கதையை கேட்கிற மாதிரி இருக்கும் ராமாயணம். மகாபாரதம் வந்து கிருஷ்ணலீலாவை தாண்டி கொஞ்சம் போயிட்டா நம்ம பெருமாளோட கதையை கேட்கிற மாதிரி இருக்காது. அதெல்லாம் ஒரு ராஜ பரம்பரைக்குள்ள வர கதைகள் மாதிரிதான் இருக்கும். ஆனா ராமாயணம் அப்படி கிடையாது. பெருமாள் அந்த அவரோட லீகல் அவரோட நினைவே நமக்கு வரும், அப்படி கதை கேட்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த வகையில இந்த ராமாயணம் ஒரு 100க்கு மேல இந்த ராமாயணத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கான். முக்கியமா இந்த வால்மீகி ராமாயணத்தை தாண்டி ஆனந்த ராமாயணம், காளிதாசரோட ரகுவம்சம், எல்லாருமே நிறைய பேர் கூட படிச்சிருக்கு. ரகுவம்சம், ஆத்தியாத்ம ராமாயணம், பௌத்த ராமாயணம், பாஸ்கர ராமாயணம், அக்னிவேஷ்ய ராமாயணம், இது இல்லாம சமண ராமாயணம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ராமாயணம் இருக்கு. அத்தனை பேரும் எல்லாரும் இந்த ராமாயணத்தை ரொம்ப அழகா ஆச்சரியமா எழுதியிருக்கா. அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ராமாயணங்கள் ரொம்ப பிரசித்தியும் கூட. அதுதான் இந்த ராமாயணத்துக்கு இருந்தான அற்புதமான மகிமை. இப்போ இந்த ராமாயணம் அப்படின்னும் போது ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே ஒரு உபதேசம் தான், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். எப்படி இருக்கணும் இந்த உபதேசம் சொல்லும் போது நம்ம காஞ்சி மகாபரிவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 3 உபதேசத்தை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். இந்த 3 உபதேசங்களுக்குள்ளதான் எல்லா உபதேசமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்.
என்னென்ன உபதேசம் போது முதல் உபதேசம் பிரபு சமித்தம் பேரு. சமித்தம்னு உபதேசம். பிரபு சமித்தம் அப்படின்றது முதல் உபதேசம். பிரபு சமித்தம்னா என்ன? வேதத்துல புராணங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ அதுதான் பிரபு சமித்தம். அந்த உபதேசங்கள் இப்ப வேதத்துல இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், தர்ம வழியில செய்யணும், நல்லதை பேசணும்னு நிறைய விஷயங்கள் வேதத்தை படிச்சவாளுக்கு தெரியும். வேதங்களை அப்படி எல்லாரும் அந்த வேதத்து பிரகாரம் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பிரபு சமித்தம். இந்த பிரபு சமித்தம் போது நீங்க கேள்வி கேட்க முடியாது. நீ வேதத்தெல்லாம் கேள்வி கேட்க முடியாது இல்லையா? படிக்கலாம், எடுத்துக்கலாம், எழுத எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்தது ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமோ? சுக்ருத் சமிதம் அப்படின்னு சொல்லுவா. சுக்ருத் சமிதம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு உபதேசம். எப்படிப்பட்ட உபதேசம்னா, ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள், ஞானிகள் இவெல்லாம் அந்த வேத நூல்களை படித்து அதுல அனுபவப்பட்டு அதற்கேற்றாக அவரோட உபதேசங்களை பக்தவாள் சொல்றா இல்லையா, அவளுக்கு நீங்க என்ன கேள்வி வேணா கேட்டுக்கலாம். இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு கேட்டுக்கலாம். அதுதான் சுக்ருத் சமிதம் சொல்லுவா. இதுல காந்த ஸ்மிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காந்த சமிதம்னா அது எப்படின்னா வேதத்தை சொல்ற பிரகாரம் நடக்கிறது, அந்த உபதேசங்களை சொல்றது. இப்ப கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் இல்லையா, பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள், ஆச்சரியமான பகவத்கீதை, 18 பருவாக்கள், 18 சாப்டர்ஸ். அதுல எல்லாம் சொல்லிருப்பாரு இல்லையா, எப்படி இருக்கணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும்னு ஒரு விஷயத்துக்கும் பக்தி யோகம், ஞான யோகம் சொல்லிருப்பாரு. அப்போ அந்த மாதிரி எடுத்து சொன்ன சமீதம் தான் காந்த சமீதம். இந்த காந்த சமீதத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான் ராமாயண மகாபாரதத்துல கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்படித்தான் இருக்கு எல்லா உபதேசங்களும். இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம ஆஞ்சநேயரோட வைபவங்கள், அப்பேற்பட்ட இந்த அற்புதமான ராமாயணத்துல ஆஞ்சநேயரை பத்தி நம்ம அனுபவிக்கணும். ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லும் போது இவரோட வைபவங்களை யார் சொல்லியிருக்கா தெரியுமோ? ராமாயணத்துல பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் முடிஞ்சிருக்கு, பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ராமனோட பட்டாபிஷேகத்துல நம்ம அகஸ்திய முனிவர் அவர் இடத்துல கேட்கிறான். ஏன்னா அங்க ஒரு பலவான் நின்று இருக்கார், ஒரு யோகவான் அங்க நின்று இருக்கார். அவரை பத்தி எல்லாரும் கேட்கும் போது அப்போ அகஸ்திய முனிவர் என்ன பண்றார், ராமரோட அனுமனோட வைபவங்களை எடுத்து சொல்றார். இந்த அனுமன் யார் தெரியுமோ? ஏதோ நின்று இருக்காரு, சாதாரணப்பட்டவர் இல்லை இந்த அனுமன். இந்த அனுமனோட தாய் தந்தையர் 2 பேர். யாருன்னா, தாயார் பெயர் அஞ்சனை, தகப்பனார் பேர் கேசரி. இந்த கேசரி அப்படின்னு சொல்லும் போது அவர் இந்த வானர, அதாவது வன தலைவன். அந்த காலத்துல இந்த வேட்டையாடுறவாங்க வனத்துல இருப்பா, காட்டுல இருப்பா இல்லையா, அந்த வனத்தோட தலைவன் தான் அந்த கேசரி. இந்த கேசரிக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவர் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற ஆஞ்சநேயர். ஏன்னா அஞ்சனா புத்திரனவர். இப்ப இந்த ஆஞ்சநேயர் எப்படின்னா, அவ அந்த அஞ்சனை இருக்கா பாத்தீங்களா, அவ கர்ப்பமா இருக்கும்போது அவ வாயு பகவானதான் ரொம்ப வேண்டினாலாம். ரொம்ப பிரயத்தனப்பட்டு, பெருமாளே வாயு பகவானே உன்னோட அனுகிரகத்துல உன்ன மாதிரியே இல்ல, நீயே எனக்கு புத்திரனாக பிறக்கணும்னு வாயு பகவான் கிட்ட ரொம்ப வேண்டினதுனால அந்த வாயு பகவானோட அம்சமாக பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர். இப்ப இவர் வாயு பகவான் அவரோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா கொடுத்ததுனாலதான் இந்த அஞ்சனா புத்திரனுக்கு இருக்கிற பலம் இருக்கு பாருங்க, அபரீதமானது. யாருமே அவரை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பலம் ஜாஸ்தி அவருக்கு. அவரோட பலம் எந்த அளவுக்கு உச்சம் அப்படின்னா, சூரியன் இருக்கிற எங்கேயோ இருக்கிற சூரியனை, இந்த சூரியனை பழோட நினைச்சிருந்தாராம். இங்கேயிருந்து பார்க்கும்போது ஏதோ நல்லா இருக்கே, பழமா இருக்குமே, இதை பறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு எத்தனையோ மைல், லட்சம் கணக்கில மைல் இருக்கிற அந்த சூரியனை அனாவசியமாக பிடிக்க போனாராம். சூரியனை போய் இங்க இருந்து பிடிக்கணும்னு அவ்வளவு ஈஸியா, ஆனா அதை பண்ணறவர். இதனால அந்த தேவர்கள்லாம் இருக்கா பாத்தீங்களா, அவளாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாலாம். இந்த வாயு பகவானோட சக்தி தான் என்ன, இப்படிப்பட்ட ஒரு புத்திரனை ஒரு இதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் என்ன பண்ணாராம், அவரோட சாஸ்திர ஞானங்கள், ஏன்னா அவருக்கு பயங்கர சாஸ்திர ஞானம் இருக்கு, அவர் சூரிய பகவான் சாஸ்திர ஞானங்கள் அவருக்கு கொடுத்தார். யமதர்மன் என்ன பண்ணார் தெரியுமோ, மரண பயமே இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம ஆஞ்சநேயரை வேண்டும் போது மரண பயமே நமக்கு இருக்கக்கூடாது. எந்த வியாதியை நம்ம அண்டாது ஆஞ்சநேயர் வேண்டும் போது அந்த பலத்தை கொடுத்தவர் யமதர்மராஜா. அது இல்லாம சிவன், விஸ்வகர்மா எல்லாரும் அவளோட ஞானங்கள் எல்லாம் இவருக்கு கொடுத்தாராம் ஆஞ்சநேயருக்கு. அப்பேற்பட்ட பலவாரா இருந்தார். அது மட்டும் இல்லாம நினைத்த உருவத்தை, எந்த சமயத்துல என்ன உருவம் வேணுமோ அந்த உருவத்தை எடுக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயர் லங்கினி கிட்ட போகும்போது, அதாவது நான் பின்னாடி சொல்றேன், சுந்தரகாண்டத்துல லங்கினி கிட்ட போகும்போது சின்ன உருவமா எடுத்த, பெரிய உருவமா எடுத்து, அது மாதிரி நினைச்ச மாதத்துல எந்த உருவமா எழுதக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் தான் ஆஞ்சநேயர். இந்த பலம்லாம் கொடுத்தவர் தேவர்கள். இதுல என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பலவான், குழந்தையிலேயே பார்க்கும் போதே ரொம்ப பலவானாவும் ரொம்ப அழகாவும். நம்ம சாதாரணமா சில வீட்டுல குழந்தைங்களாம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அப்படியே தூக்கி கொஞ்சம் போல இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா
அதை பாக்குறவாளுக்குதான் அது அழகு. அந்த குழந்தை வீட்டுல பண்ற லூட்டி யாராவது தாங்கிக்க முடியுமோ? அவன் அம்மாவை கேட்டதான் தெரியும். மார்கழி மாசம் நம்ம ஆண்டாள் அனுபவிப்பா. ஏராந்த கண்ணி யசோதனி இளம் சிங்கம் அப்படின்னு கண்ணன் அனுபவிப்பான். ஏராந்த கண்ணி அப்படின்னு சொல்லும் போது, ஏராந்த கண்ணினா விசாலமான கண்கள். அது விசாலமான கண்கள். அப்ப அவளுக்கு விசாலமான கண்களான்னு கேட்டா, அவளுக்கு கண்ணு சின்னதுதான், விசாலம்லாம் இல்ல. ஆனா இந்த கண்ணன் எப்ப அவகிட்ட வந்து சேர்ந்தானோ, அந்த கண்ணனை மிரட்டி மிரட்டி உருட்டி உருட்டி அந்த கண்ணை பின்னாடி ஓடி ஓடி ஓடிய அவளுக்கு கண்ணு ரொம்ப பெருசா போயிருக்கு, உடம்பு ரொம்ப இழைச்சி போயிட்டான். ஏன்னா நம்ம குழந்தைகளை கட்டி மேய்க்க முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல. அது அங்க போகும் இங்க போகும், ஓடணும் பிடிக்கணும். ஆனா பாக்குறதுக்கு இந்த மாதிரி கண்ணன் மாதிரி ஒரு குழந்தை வேணும். பாத்துக்கிறவாதான் தெரியும் அந்த கண்ணன் மாதிரி இருக்கிற குழந்தையோட கஷ்டம் எல்லாம் அவளை கேட்டாதான் தெரியும். அத மாதிரிதான் இங்க இவர் என்ன பண்றாரா, எல்லாம் அந்த வனத்துலதானே இருக்கிறவா தானே. இவர் ரொம்ப அநியாயத்துக்கு சேட்டை பண்ணுவாராம். யாரு? ஆஞ்சநேயர். இந்த ரிஷிகள்லாம் யாகம்லாம் பண்ணும்போது அதுல போய் குதிக்கிறது. ஏன் அவரை ஒண்ணு எதுவுமே பண்ணாத, அதுல போய் குதிக்கிறது. அப்புறம் திரும்ப வெளியில ஓடி வருது. அங்க இருக்கிற அவளை சேட்டை பண்றது, அவளை சீன்றது. அவளுக்கெல்லாம் ஒரு விதத்துல ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வாயு புத்திரன், இவர் எல்லாரும் இவருக்கு எல்லா பலமும் கொடுத்திருக்கா. குழந்தை வேற, அதே சமயத்துல அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வேற. என்ன பண்ணாராம், ஒரு ரிஷி சாபம் கொடுத்தாராம். உன்னோட பலம் உனக்கு தெரியக்கூடாது. இப்போ அவரோட பலம், அவருக்கு அவ்வளவு பலம் இருக்கிறதுனால நீ சேட்டை பண்ற. உன்னோட பலம் உனக்கு தெரியக்கூடாது. அதே சமயத்துல உன்னோட பலத்தை யாராவது உனக்கு எடுத்து சொன்னா உனக்கு அபரதமான பலம் வரும். இதுதான் அவர் கொடுத்த சாபம். இப்ப உன்னோட பலம் உனக்கு தெரியாதுன்னு அந்த குழந்தை சாதாரண குழந்தை, அவளும் நிம்மதியா இருந்தா கொஞ்ச காலத்துக்கு. ஆனா இவர் தான் பிற்காலத்துல ராமரோட கைங்கரியம் பண்ண போறார் அப்படின்னு அகஸ்திய முனிவர் சொல்றார். அந்த இடத்துல எடுத்து சொல்ற, ராமனோட கைங்கரியத்தை பண்ணார்ல, இப்பேற்பட்டவர் ராமரோட கைங்கரியத்துக்காக இருப்பாருன்னு அன்னைக்கே அவ அந்த ரிஷிகள்லாம் கணிச்சா. அப்பேற்பட்ட இந்த ஆஞ்சநேயர். இப்ப இந்த ஆஞ்சநேயர் வந்து இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற விஷயம் என்ன தெரியுமா? ஆஞ்சநேயர் ஆச்சாரியனாக இருந்தார் அப்படிங்கறத நம்ம அனுபவிக்க போறோம். ஆச்சாரியனாக இருந்தார்னா யாருக்கு ஆச்சாரனாக இருந்தார்? 3 பேருக்கு ஆச்சாரம் இருந்தார். அது யாரு? முக்கியமான 3 பேர். சுக்ரீவன், சீதா பிராட்டியார், பரதன். இந்த இடத்துல நம்ம வந்து சீதா பிராட்டியார், சுக்ரீவன் இப்பெல்லாம் சொல்வது ஆச்சாரியனாக இருந்தான்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்துல சொல்லவே இல்லையே, இல்லையா? அப்படியே சொல்லவே இல்லையா? அதான் கிடையவே கிடையாதுன்னா வால்மீகி ராமாயணத்துல சொல்லல. ஆனா இந்த கலியுகத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள், அதுலயும் முக்கியமா ராமானுஜரோட பூர்வாசிரம சிஷ்யர், அதாவது தங்கையோட குழந்தை இருக்கார். யாருன்னா முதலையாண்டான் சுவாமிகள் ஒருத்தர். முதலையாண்டான் சுவாமிகள் வந்து இதை அனுபவிச்சிருக்கார், இந்த வியாக்கியானத்தை அனுபவிச்சிருக்கார். அவர் எப்படி ஆச்சாரியனா இருந்தார் அப்படின்னு. இப்போ ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லும் போது ஆச்சாரியனோட தகுதிகள் வந்து 6 தகுதிகள். 6 தகுதிகள் சொல்றதை விட 6 விரோதங்களை தள்ளி வச்சவாத ஆச்சாரியர்கள். அப்ப என்ன 6 விரோதங்கள்? 6 விரோதங்கள் கிட்டக்கே சேர்க்கக்கூடாது. அவாதான் உண்மையான ஆச்சாரியன். அந்த ஆச்சாரிய தன்மை இருந்தவர் தான் ஆஞ்சநேயர். அது என்ன 6 அப்படின்னா, முதல்ல ஆசிரியன விரோதி. ஆசிரியன விபூதி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அகங்காரமே இல்லாதவர். என்னால எல்லாம் முடியும், நான் இல்லாம எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததே கிடையாது, இந்த அகங்காரமே இருக்கக்கூடாது. ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறவருக்கு இந்த அகங்கார பாதிப்பு. ஆச்சாரியனுக்கு மட்டும் இல்ல, இந்த சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கே கூட இருக்கக்கூடாது. அதுலயும் ஆச்சாரியர்களுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கறத உண்மை. ஆனா இதெல்லாம் சாதாரண வழக்கம் நிறையவே நல்லாவே இருக்கும், அதெல்லாம் தடுக்கவே முடியாது. இதுதான் முதல் விரோதி. 2வது விரோதி எது தெரியுமோ? ஸ்ரவண விரோதி அப்படின்னு சொல்லுவான். ஸ்ரவண விரோதினா பெருமாளை தவிர்த்து மற்ற விஷயங்களை கேட்கறது. அதுதானே எல்லாரும் பண்றோம். பெருமாள் கதையை கேட்டோம்னா, இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஆச்சாரிய கிருபா வைதேகன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இப்ப இந்த சேனல்ல எல்லா பக்தி கதைகளும் நான் போட்டிருக்கேன். ஆனா இந்த யூடியூப் சேனல்ல வந்து அந்த பக்தி கதை கேட்கிறவா எவ்வளவு பேர் இருக்கா? எங்கேயுமே ரொம்ப கிடையாது, இருக்காது. அது இந்த வேண்டாத விஷயங்களுக்கு, அவனை பொண்ணாய், இவன் எடுத்துன்னு போனாய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள போய் பார்ப்பான். அது வேண்டாத கதை, அத்தனையுமே வேண்டாத கதையா இருக்கும், நமக்கு அவசியமே இருக்காது. அதெல்லாம் போய் எல்லாரும் பார்ப்பான். அப்போ இந்த பெருமாளை தவிர்த்து வேற கதைகளை கேட்கிறா பாத்தீங்களா, அந்த சிரவண விரோதி. அது நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம அதெல்லாம் தான் கேட்போம். அதனால இது ஆச்சாரியர்களுக்கு உண்டான கருவிதான், அது அவளுக்கு விரோதி அப்படின்னு சொல்றா. 3வதா அனுபவ விரோதி. அனுபவ விரோதினா தெரியுமா? பெருமாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய திரவியங்களோ இல்ல அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நைவேத்தியங்களை நாம சாப்பிட்டு பாக்குறதோ இல்ல நாம அதை பூசிக்கிறதோ, நாம வாசனை, அந்த பூக்கள் எல்லாம் வாசனை பார்த்து பெருமாள் கொடுக்கூடாதுன்னு சொல்ல வரணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பெருமாளுக்கு உண்டானது. சோ அந்த விரோதங்க, அத விரோதி, அதெல்லாம் அதை ஒதுக்கி வைக்கணும். அது முக்கியமா ஆச்சாரியர்கள் கண்டிப்பா செய்வா. ஏன்னா அவளால ரொம்ப அப்படி இருந்தாலும் ஆச்சாரம் ஆக முடியும்.
இது ஒரு விரோதி. நாலாவது விரோதி இருக்கு, என்ன தெரியுமோ? ஸ்வரூப விரோதி. ஸ்வரூப விரோதினா நாம அந்த பெருமாளுக்கு அடிமை அப்படிங்கறத ஒரு க்ஷணம் கூட நம்ம நினைக்கிறது கிடையாது. நாம அவர் பாடுக்கு நாம பாடுக்கு அவருக்கு நாம அடிமைலாம் இல்லை. எனக்கு இஷ்டம்னா வருவேன், இல்லன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? அந்த விரோதி, ஸ்வரூப விரோதி, அது இருக்கவே கூடாது. நாலாவது. ஐந்தாவது என்னன்னா பரத்த விரோதி. பரத்த விரோதி அப்படின்னா பெருமாளை தவிர்த்து மற்ற தெய்வங்களை வேண்டது. இப்படி சொல்லும் போது எல்லாரும் வருவாங்க, சண்டைக்கு வருவான். அப்போ நீங்க என்ன சொல்ல வர? சிவபெருமானரையோ முருகரையோ விஷ்ணு விநாயகரையோ சேவிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல வரல. எல்லாரையும் கண்டிப்பா சேவிக்கலாம். சிவபெருமானை சேவிக்கலாம், விநாயகரை சேவிக்கலாம், அம்மனை சேவிக்கலாம், எல்லாரும் வேண்டலாம். ஆனா அவளை எல்லாம் பெருமாளா பார்க்கணும், அவ்வளவுதான். அங்க போய் சிவபெருமானரை பார்த்தாலும் நாராயணான்னு அவரை பார்க்கணும், நாராயணான்னு கேட்கணும். அததான் சொல்றான். அப்ப ஆச்சாரியர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாளை தவிர்த்து எதுவும் கிடையாது, எல்லாருமே நாராயணனா பாக்குறோம். இப்ப எல்லாரும் இருக்கா, ஆனா அவளை யார பாக்குறோம் அதான் முக்கியம். இப்ப நாராயணனா பாக்குறோம். இந்த விரோதம் இந்த மாதிரி விரோதிக்க கூடாது, அந்த விரோதம் இருக்கக்கூடாது, அந்த விரோதியை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கறது அஞ்சாவது விரோதி. இதுல ஆறாவது விரோதி ஒண்ணு இருக்கு, என்னன்னா பிராப்தி விரோதி. அதுதான் நமக்கு ரொம்ப சூட் ஆகும். நமக்கு வேண்டாதவர்கள், நம்மள கேவலமா பேசுறவாளா இருக்கட்டும், இல்ல விஷயங்களை கேவலமா சொல்றவாளா இருக்கும், அவளை நம்ம கூடயே வச்சுப்போம், அவளோடதான் நம்ம இருப்போம். அந்த விரோதி அவளை நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஆச்சாரியனாக ஆகக்கூடிய தகுதி இருக்கிற விரோதங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விரோதத்தை தான் அவர் ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சார். இதுல எதுவுமே அவர் எல்லாரையும் விரோதியை ஒதுக்கி வச்சதுனாலதான் அவர் இன்னைக்கு ராமாயணத்துல ஆச்சாரியனாக இருந்தவர் அப்படின்னு எல்லா ஆச்சாரியர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போ இந்த இடத்துல முதல்ல சுக்ரீவன், சுக்ரீவனுக்கு தான் அவர் முதல்ல ஆச்சாரம் இருந்தார். அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனை முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் அங்க போனார். சரி, சுக்ரீவனுக்கு எப்படி ஒரு ஆச்சாரியர் இருந்தார்? இது ஒரு கேள்வி வரும் இல்லையா? சுக்ரீவன் அவன் வாலியோட சண்டை போட்டுருந்தான். ராமர் தானே வாலியை கொண்டார். அப்ப சுக்ரீவனுக்கும் ஆஞ்சநேயருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. சுக்ரீவனும் வாலியும் அண்ணன் நம்பிகள், அது எல்லாருக்கும் தெரியும். சுக்ரீவனோட வாலி ரொம்ப பலவான்னா சாதாரண பலவான் இல்ல. இந்த வாலி என்ன பண்ணுவார்னா அவனோட யார் சண்டை போட்டாலும் அவருடைய பாதி பலம் எதிர சண்டை போடுறவாளுக்கு வந்துடும். அப்ப எதிராளிகளால வாலியை தோற்கடிக்கவே முடியாது. ஆனாலுப்பட்ட ராவணனே வாலியை பார்த்தா பயப்படுவான், வாலி கிட்ட வரவே மாட்டான், எந்த காரணத்துக்கும் வாலி கிட்ட வர மாட்டான். அப்படியே ஒரு தடவை கூட ராவணனையே தன்னோட குழந்தைக்கு பொம்மை மாதிரி கட்டி போட்டாரா அந்த வாலி. அப்பேற்பட்ட குடும்பக்காரர். இந்த வாலிக்கு நல்ல குணங்களும் கிடையாது அதே சமயத்துல. ஆனா அவருக்கு பிறந்த தம்பி சுக்ரீவன் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி வித்தியாசமா பார்க்க தெரியாது, சண்டையெல்லாம் போட தெரியாது. இப்ப வாலிக்கு சுக்ரீவனை கண்டு ஆகாது. அதனால என்ன பண்ணா வாலிய துரத்தி அடிச்சான். துரத்தி அடிச்சது மட்டும் இல்லாம சுக்ரீவனோட பொண்டாட்டி இருக்கா ருமை அப்படின்னு, அந்த ருமையும் இவனே எடுத்துட்டான், வாலியும் எடுத்துட்டான். இது ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த சுக்ரீவன் ஹனுமன் இவன் எல்லாரும் என்ன பண்ணா ரிஷமுக பர்வத். இந்த ரிஷமுக பர்வத் எங்க இருக்குன்னா இன்னைக்கு கர்நாடகால ஹம்பி அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பாரு. அந்த இடம் தான் இன்னைக்கு ரிஷமுக பர்வதம். அந்த இடத்த சுத்தி இருக்கிறத கிஷ்கிந்தா. அந்த இடத்துல அந்த ரிஷமுக பர்வதத்துல இவாளா ஒழுங்கிட்டான். யாரு? ஆஞ்சநேயர் சுக்ரீவன். இல்ல யோசிச்சு பாருங்களேன், ஆஞ்சநேயர் ரொம்ப பிரமாதமா அவருக்கு எல்லா பலமும் இருக்கு. வாலியே அவர் ஒரு நிமிஷத்துல, ஏன்னா இங்க இருந்து சூரியனையே பிடிக்க போனவர் வாலியை தூக்கி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா ஏன் அவர் பண்ணல? வாலி கிட்ட அவர் போவே இல்லை, எதுவுமே கிட்டையே போல. வாலி அவர்கிட்ட சண்டையே வாலி போட்டதே கிடையாது அனுமன். அவர் சுக்ரீவனோட வாலிக்கு பயந்துட்டு இந்த ரிஷமுக பர்வத்துல இருந்தார். எப்படி இருந்தார்? அதுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு, சொல்றேன். இப்ப இந்த ரிஷமுக பர்வத்துல இருந்தார். ரிஷமுக பர்வத்துல வாலி நுழையவே முடியாது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த துன்முகி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவை வாலி அடிச்சு கொண்டான். அடிச்சு கொள்ளும் போது அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது பீறிட்டு இந்த ரிஷமுக பர்வதத்தை நிறைய ரிஷிகள் யாகம் பண்ணிட்டான். அந்த யாகத்துல அந்த ரத்தம் விழுந்துருக்கு. அதனால அந்த ரிஷிக்கு ரொம்ப கோபம் இருக்கு. ஏன்னா இது ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ரத்தம் விழுறது அப்படின்னு பார்த்துட்டு சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தா தெரியுமோ? இந்த ரத்தம் இங்க விழுறதுக்கு யார் காரணமோ அவன் இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்தாலே தலை ரெண்டா போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். இதை கேள்விப்பட்டான் வாலி. ஏன்னா வாலி தானே பண்ணாரு. அதனால அந்த ரிஷிமுக பர்வத்துக்கிட்ட அவர் வரவே முடியாது.
அந்த இடத்துல வர முடியாதுங்கிறதுனாலதான் சுக்ரீவனும் அவனை சேர்ந்த எல்லாருமே ரிஷிமுக பருவத்துல ஒழுங்கிட்டு இருந்தான். இப்ப இந்த ரிஷிமுக பருவத்துல பார்த்துட்டு இருக்க சுக்ரீவனும் ஆஞ்சநேயர் எல்லாரும் உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருக்கா, உட்காந்துருக்கா. அப்ப தூரத்துல ராமரும் லக்ஷ்மணரும் நடந்து வரா. ஏன் நடந்து வரா தெரியுமோ? சுக்ரீவனை தேடிதான் நடந்து வரா. ஏன்னா ராமர் சீதா பிராட்டியை தொலைச்சிட்ட, யாரோ கவர்ந்துன்னு போயிட்டா. யார் கவர்ந்துன்னு போனான்னு அவருக்கு தெரியாது. அழற சீதா சீதா சீதான்னு கதறார். என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. எப்படி நடக்க கூட அவரால் முடியல. அவ்வளோ ஆஜாடு பாவ அரவிந்த தயால தாசன். ஆனால் அவரால் ஒண்ணுமே முடியல. சீத்தை இல்லாம அவரால் எதுவுமே நடக்க முடியல. அப்ப அப்படியே நடந்து வர கபந்தன் ஒரு தருணம். அவன் இந்த கந்தர்வத்தை சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபம் ராம லட்சுமணன் 2 பேரும் அவன் கையை வெட்டினா அந்த சாபம் தீரும் அப்படின்றதால கையை வெட்டி அவன் சாபத்தை தீர்த்தான். இப்ப பொதுவா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஒரு மாயாஜாலம்னா ஒண்ணுமே இருக்காது. ராமர் இன்னும் மாயாஜாலம், கிருஷ்ணர் நிறைய மாயாஜாலம் பண்ணிருக்காரு. ராமர் பண்ணிருக்கவே மாட்டார். ராமர் அப்படி இறைச்சியா போகும்போது அப்படி கால் பட்டது அகலிகை மோட்சம். அகலிகை அவனுக்கு தெரியவே தெரியாது அவருக்கு. அவர் கால் பட்டு அகலிகை மோட்சம், அதை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரிதான் அந்த கபந்தனம். கையை வெட்டினர். யாரோ கையை நம்ம இழுத்துட்டு போறாளே வயிற்றுக்குள்ளன்னு சொல்லிட்டு கையை வெட்டினர். அவன் உடனே கந்தர்வரா மாறிட்டான். அவன் தான் இந்த சுக்ரீவனை காமிச்சு விட்டான். சுக்ரீவனை போய் பாரு, அவன் வாலியை காமிச்சு விடல. இப்ப வரைக்கும் ராமர் வாலியை போய் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கதை கஷ்டமே படுறது வேணாம். ஏன்னா ராவணனை ஈஸியா கொண்டுட்டு இருக்காரு வாலி. போய் வாலி கிட்ட போய் நின்று இந்த மாதிரி என் பொண்ணு என்னோட சீத்தையை கவர்ந்து போயிட்டார், அந்த ராவண கவர்ந்து போயிட்டான்னு சொல்லியிருந்தா வாலி அவன் ஈஸியா வாலி என்ன பண்ணுவான், ராவணனை கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா சீத்தை எங்க கொடுத்துடா கொடு, நீ உயிரோடே போக மாட்டேன் மிரட்டினாலே போறோம். சீத்தையை கொண்டு இந்த ராமர்கிட்ட சேர்த்துட்டு சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் கை காமிச்சு விட்டது சுக்ரீவனை தான். ஏன்னா எவ்வளவு பலவானா இருந்தாலும் கெட்ட குணங்களை சுத்தி இருக்கக்கூடாது. கெட்ட குணங்களே கூடவே கூடாதுல்ல. அது ஆச்சாரிய விரோதம் மட்டும் இல்ல, பெருமாள் விரோதமும் செய்யுது. அதனாலதான் சுக்ரீவனை கை காமிச்சு விட்டார் அந்த கவந்தன். அந்த சுக்ரீவனை தேடிதான் வர ராமலட்சுமணன் தான் நடந்து வரா. தூரத்திலேருந்து பாக்குறாரு. அனுமனும் சுக்ரீவனும் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அனுமன் பார்க்கும்போது, ஏன்னா அனுமன் கால ஞானி, பலவான் மட்டும் இல்ல, யோகத்தை மிகவும் சிறந்தவர். வேதம் முழுதும் படுத்துவார். வேதத்துக்கு உட்பொருளே அவர் தான். அவர் பார்க்கும்போது ராமர் அப்படியே சாட்சாத் அந்த பெருமாளே நடந்து வரா மாதிரி அவனுக்கு தோணித்தான் அனுமனுக்கு. அப்படியே அது பித்து ஸ்வரூபமா ஒருத்தர் யாரோ 2 பேரும் நடந்து வராளே அப்படின்னு நினைச்சாராம். ஆனா சுக்ரீவன் இருக்கார் பாருங்க, அவர் அப்படி நினைக்கல. சுக்ரீவன் பார்த்தான் யாரோ 2 பேர் வரா, ஒருவேளை வாலிதான் அமைச்சிருப்பானோ. ஏன்னா அவன் ரிஷிமுக பருவத்துல வர முடியாது. யாரையோ உதவி கேட்டு யாரோ அந்த 2 பேர் வரா, விட்டேன் பார், வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆஞ்சநேயர் சொன்னாராம், இல்ல இல்ல நீ தப்பா நினைக்கிற, அவ அப்படி கிடையாது, நீ இரு, நான் போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேரா போனார் ராமர் கிட்ட. என்ன மாதிரினா சாதாரண வயோதிக வேஷம் போட்டு போனார். ஏன்னா எந்த உருவமானாலும் அவரை மாற்றிக்க முடியும் இல்லையா. நேரா போனார், வயோதிக வேஷம் போட்டுட்டு நேரா அந்த ராமர் கிட்ட போய் நின்றார். ராமர் கிட்ட கேட்டார், இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு. இப்ப ராமர் எல்லாம் சொன்ன சீத்தைய அவரோட அவரோட எல்லா கதையும் சொன்னார். தசரத மகாராஜாவுக்கு பிறந்தது, அப்புறம் சீத்தையை கல்யாணம் பண்ணிட்டது, அத்தனை விஷயங்களும் எடுத்து சொன்னார். ஆஞ்சநேயர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். அப்படியா, நீங்க வாங்க சுக்ரீவன் ஆட்சின்னு போறேன். இந்த இடத்துல அவர் ஆச்சாரியான எங்க இருந்தார் சுக்ரீவன், கூட்டின்னு போறதால ஆச்சாரம் ஆக முடியுமா என்ன? சுக்ரீவன் கூட்டின்னு போயிட்டா ஆச்சாரம் ஆக முடியுமான்னு கேட்டா இல்ல, நேர கூட்டிட்டு போனார். சுக்ரீவன் கிட்ட கூட்டின்னு போய் ராமரை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி அவரோட ராமருக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும். சீத்தையை, ஏன்னா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ராவணன் அங்க சீத்தையை கவர்ந்து போகும்போது சீதா பிராட்டி தன்னோட நகையெல்லாம் கழட்டி போட்டாலாம். ஏன்னா எங்க போயிட்டேன்னு யாருக்குமே தெரியாது. யார் அவள் ஆட்சின்னு போறான்னு அவளுக்கு தெரியல. அப்ப தேடின்னு வருவா, எப்படி தேடின்னு வருவா, அடையாளத்துக்காக தன்னோட நகைகள் எல்லாம் கழட்டி போட்டாலாம். அப்படி கழட்டி போடும்போது அவளோட நகைகள் இங்க கிஷ்கிந்தா இந்த ரிஷிமுக பருவத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஆஞ்சநேயர் கையில விழுந்துதான் சில நகைகள். அதை எடுத்து பத்திரப்பத்தி வச்சிருந்தாரு. ஏன்னா யாரும் தெரியாது, பார்த்தா யாரோ ராவணன் தூக்கின்னு போறான்னு மட்டும் தெரியும். ஏன்னா ராவணன் கிட்ட எல்லாருக்குமே பயம் இல்லையா, கிட்டக்க போக மாட்டான். யாரோ ஒரு பெண்ணை கடத்தின்னு போறா அப்படின்னு தெரியும். அது சீதா பிராட்டின்னு தெரியாது அவருக்கு. இப்ப நகையெல்லாம் வச்சுன்னு காமிச்சிட்டு ராமர் கிட்ட கொண்டு போய் காமிச்சாலாம், இதெல்லாம் உங்க சீதாவோட நகையா பாருங்கன்னு. ஆமா, இதெல்லாம் என் சீதாவோட நகைதான் அப்படின்னு சொன்னோன்னா அப்ப தூக்கின்னு போனது ராவணன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, கண்டிப்பாக இதுக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் தன்னோட கதையை சொன்னான். இந்த வாலிக்கிட்ட நான் மாட்டின்னு ஒழிக்கிறேனே, என்ன உட்கார விட மாட்டேங்கிறான், என்னோட பொண்டாட்டியும் எடுத்துட்டாச்சு, நான் எங்கேயுமே போக முடியலையே அப்படின்னு போது அந்த இடத்துல வாலியை மறைந்திருந்து கொண்டார். ஏன்னா ஏற்கனவே சொல்லிருக்க இல்லையா, பாதி பலம் போயிடுச்சுன்னா எப்படி நேருக்கு சண்டை போட முடியும்.
அப்படி இருக்கு. அதனால மறைஞ்சிருந்து கொண்டாரு. இப்ப மறைஞ்சிருந்து வாழையும் கொண்டாச்சு. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டார். இப்போ பட்டாபிஷேகம் முடிச்ச உடனே சுக்ரீவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தை இருந்த இந்த பட்டாபிஷேகம் பண்ணோம்னா ரொம்ப சுகமாயிட்டார். சுகம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவெல்லாம் வந்து வானர விஷயத்தை சேர்ந்த வரன. நான் சாதாரணமாக இந்த லௌகீக விஷயங்கள் இருக்கிறவாதான் இந்த சந்தோஷத்துல இருந்துட்டார். இந்த சமயத்துலதான் ஆச்சாரியன் அப்படிங்கிற ஆஞ்சநேயர் சுக்ரீவனிடத்துல போறாராம். சுக்ரீவா நல்லா கவனி, நீ ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்க, ராமருக்கு வாக்கு கொடுத்திருக்க, இந்த சீதா பிராட்டிய கண்டுபிடிச்சு எப்படியானாலும் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்க. அந்த வாக்கை நம்ம மீறலாமா? சீத்தை எங்க இருந்தாலும், கடல்ல இருந்தாலும் சரி, வானத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு ராமனிடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம கொடுத்த வாக்கு நம்ம மாத்தலாமா? உன்னை நம்பிதானே அவர் உனக்கு அவரை பட்டாபிஷேகமே பண்ண. அப்படி இருக்கும்போது நீ அவரை ஏமாத்தலாமா? எத்தனை காலம் இந்த சுகத்திலேயே நீ இருப்ப. அப்ப அவனுக்கு செய்ய வேணாமா? அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த பிராட்டியை காணாம அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவர் ராமனுக்கு ஒரு ஆச்சாரியன், ஒரு சிஷ்யனுக்கு, ஒரு பக்தனுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் பரிபூர்ணமாக எடுத்து சொல்லி ராமன் இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாராம். ராமன் இடத்துல வந்து சுக்ரீவன் அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்தாராம். என்னை மன்னிச்சுடுங்க, இல்லைன்னா நான் அந்த மாதிரி இருந்துட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லும் போது அப்போ சுக்ரீவன் அப்படியே சேர்த்து அணைச்சிட்டாராம் ராமர். நீ என்னோட தம்பியில நான் ஏற்கனவே பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன், நாலாவதா ஏற்கனவே குகன நால்வாம் சொல்லிட்டார். இப்ப சுக்ரீவனை பார்த்து ஐவரானான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருந்தாராம். நீ என்னோட சகோதரன் தான் அப்படின்னு உடனே அந்த பெருமை ஆச்சாரியனான ஆஞ்சநேயருக்கு தான் சேரும். ஏன்னா அவர் சொல்லாம இருந்தா சுக்ரீவன் இருந்திருப்பான். ராமரோட கைங்கிறதுக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான் இல்லையா? அதனால இந்த இடத்துல சுக்ரீவனுக்கு தான் ஆஞ்சநேயர் முதல் ஆச்சாரியர். இதான் நம்மளோட ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறான் இந்த ராமாயணத்துல. இப்போ இந்த இடத்துல சுக்ரீவனுக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நிறைய சுக்ரீவன் என்ன பண்ணா, அவரோட படைகள்ல நிறைய பேர் இருக்கா வானர படைகள்ல. இப்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்சவா அங்கதான் அப்படி சில பேர் தான் தெரியும். ஆனா வால்மீகி ராமாயணத்துல அவரோட பேரெல்லாம் இருக்கு. என்ன தெரியுமோ? சுசேஷன். இவன் யாருன்னா தாரா, வாலியோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா தாரா, அவரோட தகப்பனார், அவரையும் கூப்பிட்டான். அதுக்கப்புறம் சதபலி, அதுக்கப்புறம் ருமை அவளோட மாமனார், அதாவது இந்த சுக்ரீவோட மாமனார், அவரோட பேர் தாரன். அப்புறம் கேசரி, ஏதாவது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆஞ்சநேயரோட தகப்பனார் கேசரி. அதுக்கப்புறம் சுவாசன், தூம்ரன், தரிமுகன், கவயன், இப்படி நிறைய பேர் இருக்காராம். அத வால்மீகி ராமாயணத்துல அத்தனை பேரை கொடுத்துருக்கா. அவ்வளவு பேர் வந்து எல்லாரும் ஒரு இடத்துல குழுமி சரி எப்படியாவது சீத்தையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எங்க ராவணன் கூட்டின்னு போனா, எந்த பக்கம் கூட்டின்னு போனா தெரியாது. அப்போ ஒரு 8 திசைகளுக்கு ஆள் அனுப்பும் போது ஆஞ்சநேயரை எங்க அமிச்சான்னா தெற்கு திசையை நோக்கி அமிச்சான். அங்கதன் இன்னும் சில முக்கியமான 4 பேர் சேர்ந்து தெற்கு திசை. இப்ப தெற்கு திசைன்னு சொல்லும் போது இன்னைக்கு நாம அனுபவிக்க ஆச்சரியமான திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. இதுதான் அந்த காலத்துல மகேந்திரபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய மலை. அந்த மகேந்திரபுரிக்கு போனா மலை உச்சியில இருந்து பார்த்தாதானே தெரியும் எந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ மகேந்திரபுரி மலைக்கு போகும்போதுதான் அந்த இடத்துலதான் ஜடாயு, ஏற்கனவே ராம கைங்கரியம் பண்ணிருவாரு, நீம கைங்கரியம் பண்ண ஜடாயுக்கு. ஏன்னா ராவணன் தூக்கிட்டு போகும்போது இந்த ஜடாயுதான் கதறில ராவணனோட சண்டை போட்டு அவரோட கையை வெட்டிட்டு அவரையும் கொண்டு புற்றுயிரும் குளிரமாக இருக்கும்போதுதான் ராமர் வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஈம கைங்கரியம் பண்ணார். இன்னைக்கு நம்ம திருப்புட்குழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசம்ல இந்த கைங்கரியமே நடந்தது. ராமர் தான் அவருக்கு எல்லாம் பண்ணார். அவர் வந்து அவரோட அண்ணன் உட்கார்ந்தார். அவரோட அண்ணன் வந்து ரொம்ப சம்பாதின்னு பேரு. அவர் கழுகு தானாவா, அந்த கழுகு பார்வையில சொன்னார், ஏதோ 1000 காத தூரத்துல ஒரு குழந்தை, ஒரு பெண் வந்து தலைவிரி கோலத்தோட உட்கார்ந்து இருக்கிறது இங்க இருந்து தெரியறது அப்படின்னு சொன்னார். அந்த இடம் வந்து நீ கூட ஸ்ரீலங்காக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது, ரொம்ப அழகா இருக்கும். சீதா வேலியான்னு சொல்லுவான். இந்த நுழைவேலியால இருக்கும் சீதா வேலியா. இன்னைக்கும் சீதா வேலியால நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பிரவாகமா ஒரு நதி, ஒரு பிரவாகமா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த அந்த இடத்துல எப்படி சீதா அமர்ந்தா, அது ஒரே புடவை, அவன் எந்த புடவையில தூக்கிட்டு போனானோ ராமர் வந்து அழைச்சிக்கிற வரைக்கும் அந்த புடவையில தான். அந்த ஒரு புடவையில தலைவிரி கோலத்தோட அவ எப்படி டெய்லி குடிச்சிருப்பா, என்ன சாப்பிட்டுருப்பா, அந்த சுத்தி ராட்சச கூட்டங்கள் அவன் மத்தியில அவ எப்படி இருந்திருப்பா. அப்பப்ப ராவணன் வந்து தகாத வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் வேற. அப்புறம் மனசளவுலயும் உடல் அளவுலயும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாள். அதை நினைக்கும் போது அங்க போனா நாங்களா அழுதோம் நிஜமா அந்த இடத்த பார்த்துட்டு. இப்படிதான் சீதா பிராட்டி கஷ்டப்பட்டுருக்காளேன்னு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சதுதான் சம்பாதி பார்த்து சொன்னார் அங்க இருக்கா அப்படின்னு. ஒண்ணு நேரா எல்லாம் வந்த ராமன் கிட்ட வந்தா இந்த மாதிரி சொன்னா, அந்த பக்கம் போனவாளா கண்டுபிடிக்க முடியாது, இங்க இவாளுக்கு ஒரு நியூஸ் ஆகுது தெரிஞ்சது. அப்போ எல்லாம் அப்ப கேட்டார், வாலி கேட்டார், சுக்ரீவன் கேட்டார், சரி
யாரால இந்த 1000 காத தூரத்தை தாண்டி போக முடியும்? யாரால போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் 30 மைல் போவேன் அப்படின்னு ஒரு வானரம், நான் 40 மைல் போவேன் அப்படின்னு ஒரு வானரம், நான் 100 மைல் போவேன், அது 1000 மைல் இருக்கு, 30 40 100ன்னு ஏதோ ஏழை விடுற மாதிரி சொல்லி இருந்தா என்ன பண்றது? அப்ப சொன்னாராம் ராம நிறுத்தினாராம், யாரும் வேண்டாம், ஆஞ்சநேயரால முடியும் அப்படின்னாராம். ஆஞ்சநேயர் பார்த்தாராம். ஏன்னா ஆஞ்சநேயர் பதிலே சொல்லல. ஏன் பதில் சொல்லல? அவருக்கு அவரோட பலமே தெரியாது. அதனாலதான் சுக்கிரீவனோட வாலியும் சண்டை போடும்போது அவர் தலையிடவே இல்லை. வாலி இந்த மாதிரி பண்றானே, அவர் நினைச்சிருந்தா வாலி என்ன வேணா பண்ணிருக்க முடியும். ஆனா அவர் தலையிடறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பலமே சுக்கிரீவனுக்கும் தெரியாது இந்த விஷயம். அதனால அவர் ஒருவேளை சுக்கிரீவனுக்கு தெரிஞ்சிருந்தா, ஆஞ்சநேயா உன்னோட பலம் தான் நிறைய பலமாச்சு, நீதான் மிக பிரமாதமானாச்சுன்னு நீ அந்த வாலியை கொல்லக்கூடாதா அப்படின்னு சுக்ரீவன் சொல்லிருந்தா கூட வாலியை கொண்டுட்டு இருக்கலாம். ஆனா சுக்ரீவனுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, ஆஞ்சநேயரை பத்தி. ஆனா ராமருக்கு தெரியுமே. ராம சொன்னாராம், ஆஞ்சநேயா உன்னால முடியும், நீ உடனே இலங்கைக்கு புறப்படு அப்படின்னு. அது இலங்கைனா 1000 காத தூரத்துல இருக்கிற இடத்துக்கு நீ அந்த போய் சீத்தையை தேடிந்து வா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லி சொன்னாராம். அப்பதான் அவருக்கு ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு தன்னோட பலம் தெரிஞ்சிடும். ஓ நம்மளால அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த இடத்துல சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயரா எப்படி ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதுக்கு முன்னாடி இந்த ராமாயணத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. சுந்தர காண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சுந்தர காண்டத்தை அன்றாடம் சேவிக்கிறோம்ன்றான். அது என்ன சுந்தர காண்டம்? இப்ப ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இப்ப ஒரு காண்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கிறது சரியான பேரா இருக்கும். இப்ப பாலகாண்டம்னா ராமரோட பால விஷயங்கள், அயோத்தியா காண்டம்னா ராமர் அயோத்தியில 12 வருஷ காலம் இருந்தார், கல்யாணம் முடிச்சு அவர் அயோத்தியா சந்தோஷமா இருந்தார். அதுக்கப்புறம் தான் வரலாம் கேட்டதாலும் அயோத்தியா காண்டம். ஆரண்ய காண்டம் 13 வருஷம் ஆரண்யத்துக்கு வந்தார், காட்டுக்கு வந்தார் 13 வருஷம். அப்போ ஆரண்ய காண்டம்ன்றது கரெக்ட் தான். இப்ப அதுக்கு அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம், ஏன்னா அங்கதான் ஆஞ்சநேயர் எல்லாம் சந்திச்சார். அந்த கிஷ்கிந்தால இருக்கிறவெல்லாம் பார்த்து கிஷ்கிந்தா காண்டம்ங்கிறது சரிதான். அது சுந்தர காண்டம். இப்ப அடுத்தது யுத்த காண்டம்னா யுத்தம் நடந்தது யுத்த காண்டம். அது என்ன சுந்தர காண்டம்? ஏன் இது ஒரு ஹனுமன் காண்டம்னு வச்சிருக்கலாம், இல்ல இது இலங்கை காண்டம்னு வச்சிருக்கலாமே, ஏன்னா அதுதானே நடந்ததுதான் சொல்லியிருக்கார். அது என்ன சுந்தர காண்டம்? சுந்தரம்னா அழகு. அதுல அவர் முதல் சொல்றார் அவரோட சோகத்துல, சுந்தரோ சுந்தரோ சுந்தரி சுந்தரே சுந்தரோ ராமஹா. அந்த காண்டத்துல, இந்த சுந்தர காண்டத்துல ராமன் அழகான். ராமன் எப்படி அழகா வந்திருக்க முடியும்? அழுதுன்னு இருக்க ராமன், சீத்தையை காணணும்னு எல்லாத்தையும் இழந்து உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அழுது மூஞ்சியோடு இருக்கிற ராமன் அழகா இருப்பாரா? அழகர் ராமர் அழகுன்னா அயோத்தி காலத்துல தான் ராமர் அழகா இருந்திருக்கணும். அழகா இருந்திருக்காருன்னா ஆரண்ய காலத்துல கூட ராமர் அந்த மரபுரியில கூட அழகா இருந்திருக்கலாம். ஏன்னா சிரிச்ச முகத்தோட இருக்கிறவாதான் அழகு. அழுதுன்னே இருக்கிறவா எப்படி அழகா இருக்க முடியும்? ஆனா சொன்னார் இந்த இடத்துல வால்மீகி சொன்னார், சுந்தரே சுந்தரா ராமன், சுந்தரே சுந்தர சீதா. சீதாவும் அழுகுன்ற அங்க அவ அழுதுன்னு இருக்கா சீதா பிராட்டி. இந்த சுந்தர காண்டத்துல அவ தலைவிரி கோலத்தோட அழுதுன்னு இருக்கா. அவ அழுதுன்றதே அழகுன்னு சொன்னார் அவர். அப்ப இந்த காண்டத்துல அவளே அழகு அப்படின்ற எப்படி அழகா இருக்க முடியும்? கபி இந்த காண்டத்துல ஒரு குரங்கு அழகுன்றார் அவர். குரங்கு என்ன அழகு? கிஷ்கிந்தா காலத்துல இல்லாத குரங்கா? அங்கதானே ஆஞ்சநேயர் முதல்ல பார்த்தார். அப்ப அப்பயே அவ அழகுதானே. அப்படி இருக்கும்போது இந்த காண்டத்துலதான் அவர் அழகு அப்படிங்கிறார். இந்த கதை அழகுன்றார், இந்த மந்திரம் அழகுன்றார். இந்த சுந்தரமாக சொல்லக்கூடிய மந்திரம் ஏன் அழகுன்றார்னா, ராம அப்படிங்கிற மந்திரம் அது எப்பவுமே அழகு. அதுல சுந்தர காண்டத்துல அழகு அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் தெரியுமோ? இந்த சுந்தர காண்டத்துலதான் ஆஞ்சநேயர் ஆச்சாரியனாக இருந்தார். அதனாலதான் அழகு. அந்த ஆச்சர் மத்த காலத்துல அவர் சாதாரண வந்தார். கிஷ்கிந்தா காலத்துல ஒரு சாதாரண அனுமன். அந்த சுந்தர காண்டத்துல தான் அவர் ஆச்சாரியன். அதனாலதான் சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஏன்னா சுந்தர காண்டத்தை நீங்க நிச்சயம் பாராயணம் பண்ணா அந்த இடத்துல நீங்க ஆச்சாரியர்கிட்ட போய் நிக்கிறீங்க. இப்ப நேர பெருமாள் கிட்ட நீங்க போல, ஆச்சாரியர்கிட்ட இருந்து அவர் மூலமா எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப ரொம்ப சுலபமாவா நீங்க பெருமாள் கிட்ட போயிடலாம். நேர பெருமாள் கிட்ட போனா ஒண்ணும் பண்ண மாட்டாரு, அவர் பாட்டுக்கு அவர் தான் இப்ப சொல்லியிருக்கேன். அப்ப அதனாலதான் சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணணுங்க. அதனாலதான் அவர் சுந்தர காண்டத்தை சொல்றாரு. அவர் இந்த காண்டம் தான் அழகு, அவர் ஆச்சாரியர் கதால அழகு அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமா என்னன்னா, சுந்தர காண்டத்துல முதல் ஸ்லோகமே எடுப்பார் வால்மீகி. அவரே சொல்றார் இவர் ஆச்சாரியங்கிறது. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ததோ ராவணா நீதாயா. கிளம்பிட்டார் இங்க சுந்தர ராமர் ஆஞ்சநேயர். ராமர் குளிகை இருக்கு, அங்குலிகைன்னு சொல்லுவா, அவரோட மோதிரம். ராம அந்த ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா மோதிர சின்னம் இருக்கும் இல்லையா, அரசு சின்னம். அதை காமிச்சாதான் நீங்க இப்ப பாஸ்போர்ட் எல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி அரண்மனைகளோ நுழையிறாலும் அந்த சின்னம் காமிக்கிறோம். அந்த மோதிரத்தை அவர் போட்டு இருந்தார். அததான் எடுத்து கைட்டு கொடுத்தாரு, சீதா கிட்ட கொடு. சீதாவை பார்த்தா சீதாக்கு தெரியும் நான் தான் ராமன் தான் அமிச்சேன்னு தெரியும் அப்படின்னு அடையாளத்துக்கு கொடுத்தார்.
அந்த அந்த அடையாள மோதிரத்தை எடுத்து கிளம்பிட்டார். கிளம்பும் போது ராவணன் அங்க இழைச்சி போயிட்டானா. ஏன் இழைச்சோடனே அவனுக்கு தெரியலையா? வால்மீகி சொல்றார், ராவணன் அங்க இழைச்சே போயிட்டானா. ராவணன் இழைச்சு போறது மட்டும் இல்ல, சீதா பிராட்டிக்கு இடது கண் துடிச்சுட்டான். அதே ராவணனுக்கு இடது கண் தான் துடிச்சுட்டான். ஏன்னா சீதைக்கு இடது கண் துடிச்சுன்னா பெண்ணுக்கு இடது கண் துடிச்சா ரொம்ப நல்லது, ஏதோ நல்லது நடக்க போறது அப்படின்னு சொல்லுவான். இப்ப ராவணனுக்கு இடது கண் துடிச்சது, ஆணுக்கு இடது கண் துடிக்க கூடாது, துடிச்சா ஏதோ கெட்டது. இவர் கிளம்பினது ராவணனுக்கு கெட்டது. அத அவர் சொல்ற, இந்த மாதிரி ராவன் கிளம்பிட்டான் அப்படின்னு ஒன்னே சத்ரு கஷ்டனாதான். சத்ரு கஷ்டம்னா எல்லாரும் காத்துட்டு இருக்காராம், இந்த ராவணோட கொடுமைகளிலிருந்து எப்படிடா காப்பாத்த போறான் அந்த உலகத்தை அப்படின்னு காத்துட்டு இருக்கவாருக்கு. இந்த இடத்துல சத்ரு கஷ்டம் சொல்லும் போது உழன் இருக்கும் இல்லையா, இந்த சம்சார சாகரத்தை உழன் இருக்குமே, இதுல இருந்து நம்மளை யாராவது காப்பாத்துவாரா, யாராவது இந்த பெருமாள் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாளா, இந்த பெருமாளோட திருவடியை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவாளுக்கு ஒரு ஆச்சாரியனா. சாரணோ சாரணபதி சாதாரணமான ஆச்சாரியன் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவானா எந்த அளவுக்கு பெருமாள் இடத்துல கொண்டு போய் அந்த ஆச்சாரியத்தை சேர்த்தாலோ அதே வழியிலதான் இவரும் கிளம்பியிருக்க. எந்த விதமான எப்படி இந்த குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, நேர் வழியில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போனார். என்ன கேட்கறது, எத்தனையோ துன்பங்கள் நிறைய வந்தது அவருக்கு. இந்த அன்புனால தொல்லை இருந்தது, அகங்காரத்தினால தொல்லை இருந்தது, அதையெல்லாம் மீறி போய் இறங்கி நின்னர். எங்க போய் நின்னர்? நேரா இலங்கையில போய் நின்னர். இலங்கையில போய் நின்ன உடனே அந்த வாசல்ல லங்கினி காத்துண்டா. பிரம்மாண்டமான உருவம் அவர் லங்கினி, அப்படியே போய் நின்னர். இவரும் பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்துட்டு இருக்க முடியும், ஆனா இவர் அந்த இடத்துல எடுக்கல. சின்ன உருவமா எடுத்து சின்ன குரங்கா எடுத்துட்டு போய் உள்ள போனார். ஏன்னா அப்படி உள்ள போந்து போயிடலாம், எதுக்கு லங்கினி கிட்ட வம்பு, ஏன்னா அவளே பெண், அங்க ஏதோ காவல் காத்துட்டு இருக்கா அப்படின்னு போகும்போது லங்கினி பாத்துட்டான். நில்லு நில்லு நில்லு, எங்க போற நீ, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏதோ இந்த பக்கம் வந்த வானரம், எனக்கு இந்த அடுத்த பார்த்தா இந்த ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு கேட்டாராம். அத மாதிரிலாம் உள்ளதான் போயிட்டு வர முடியாது, இலங்கைக்குள்ள யாரும் நுழைய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவர் எவ்வளவு கேட்டு பார்த்தார். அவன் என்ன பண்ண அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ஆஞ்சநேயர் பார்த்தார், ஒரு பெரிய உருவம் எடுத்தார், ஓங்கி ஒண்ணு லங்கினியை கொடுத்தார். கொடுத்த உடனே லங்கினி போய் விழுந்தா. விழுந்த உடனே அவருக்கு தோணுச்சு, ஏன்னா பிரம்மதேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கார், லங்கினி பிரம்மதேவனால அனுப்பப்பட்டவதான். பிரம்மதேவன் என்ன சொன்னார்னா, இலங்கையை காவல் காத்துட்டே இரு, ஒரு குரங்கு உன்னை அடிக்கும், அப்போ நீ கிளம்பி பிரம்மலோகத்துக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த குரங்கு உன்னை எப்ப அடிக்கிறதோ அப்பயே இலங்கை கழுவு காலம் ஆரம்பிச்சாச்சு, அதனால நீ வந்துரு அப்படின்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே சாஷ்டாங்க ஆஞ்சநேயர் கால விழுந்தா, என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க தான் இந்த இலங்கையை அழிக்க வந்தவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் கிளம்பி போயிட்டான். இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சீதா பிராட்டியாருக்கு எப்படி ஆச்சாரியனா இருந்தது, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நடந்த கதைகள்லாம் உண்டு, அதெல்லாம் சுந்தர காலத்துல இருக்கு. ஆனா எப்படி சீதா பிராட்டிக்கு ஆச்சாரம் இருந்தாரு நான் சொன்னேன் இல்லையா, முதலையாண்டான் சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பார் இந்த சீதா பிராட்டிக்கு அவர் எப்படி இருந்தார் ஆச்சாரியனா அப்படின்னு. முதல்ல சீத்தை அசோகவனத்துல இருந்தாலும், சீத்தை எப்படி அசோகவனத்துல இருக்காரோ அத மாதிரிதான் ஜீவாத்மாக்கள் நாமெல்லாம் இந்த சம்சார சாகரத்துல மாட்டின்னு முழிக்கணும். சாதாரணமா மாட்டின்னு முழிக்கல, ரொம்ப மாட்டின்னு முழிக்கிறோம். அப்போ சீத்தைங்கிற ஜீவாத்மாவையும் நம்மளையும் கம்பேர் பண்ற இந்த ஆச்சாரியம் என்ன சொல்றது தெரியுமா, இப்ப அசோகவனத்தை கடல் சூழ்ந்து இருக்கு, அத மாதிரிதான் சம்சார சாகரம்ன்ற கடல்ல நம்மள சூழ்ந்து இருக்கு. சீதா பிராட்டியே 10 தலை ராவணன் என்ன பண்றான், இப்ப பார்த்தாலும் தொந்தரவு பட்டுட்டே இருக்கான். சீதனி ராவன் சரியில்லை, ராவன் உனக்கு இன்னும் உதவ மாட்டான், நீ என்னடா கல்யாணம் பண்ணிக்கணும், நான் என்ன கல்யாணம் பண்ணாதான் நீ மகாராணி மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி நமக்கு யார் சொல்றா, இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் நமக்கு 5 இருக்கணும், நம்மள 5-10 புலன்கள் தான் நம்மளை புடிச்சு இழுக்கிறது. அத்தனை விதமான கெட்ட விஷயங்களுக்கும் நம்மளை இழுத்துட்டு போறது, எல்லா சுகத்தையும் அனுபவிக்க தோன்றது, நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், நன்னா இருக்கணும், உடனே உடம்புக்கு நான் டாக்டர் கிட்ட போகணும், உடனே எல்லாம் பாத்துக்கணும், எல்லாம் செய்யறோம் இல்லையா. இந்த லௌகிகத்தை நம்ம இன்னும் அனுபவிக்கணும். நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் ஏதோ சுகம் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அததான் அந்த இடத்துல சொல்றாரு. அங்க எப்படி அந்த சீதைக்கு இந்த 10 தோழரான அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றானோ அப்படிதான் நமக்கு கர்மேந்திரியாக நமக்கு பண்றது. ஆனா நம்ம அதையும் பொருட்படுத்தாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஜீவாத்மாக்கள். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது ராவன் எப்படி இருக்க, ராமன்னே தெரியாம சீதா அங்க கஷ்டப்பட்டு இருக்காளாம். இந்த இடத்துல ராமன் அந்த ஜீவாத்மா எப்படி இருக்க, சீதை எப்படி இருக்கன்னு தெரியாம 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்கான். 2 பேரும் ராமன் அப்படிதான், நமக்கு வழி தெரியல, பரமாத்மா நம்ம நினைச்சுட்டு இருக்கான். இது எப்பயாவது நம்மள நினைக்குமா, ஒரு நிமிஷமாவது நம்ம கிட்ட உட்காருமா, துளசியால ஒரு பூவாவது நமக்கு போடுமா, ஒரு சொட்டு கண்ணீராவது விடுமான்னு பெருமா நமக்காக காத்துட்டு இருக்க. ஆனா நம்ம ஜீவாத்மாக்கள் என்ன பண்றோம், அவ்வளவு டக்குன்னு அதெல்லாம் செய்யறது இல்லை. மற்ற விஷயங்கள்ல நம்ம ரொம்ப பிஸி,
இந்த விஷயத்துல நம்ம பிஸி கிடையாது, அவர்கிட்டயே போறது இல்லைல்ல. அப்ப இப்படிதான் தனித்தனியா இருக்கும். ஜீவாத்மாவும் பரமாத்மா தனித்தனியா இருக்கு. பரமாத்மா நம்மள நினைச்சுட்டு இருக்கு. ஜீவாத்மா நம்ம எப்ப அவரை நினைக்கிறோமோ அந்த சமயத்துலதான் ஆச்சாரியன் வருவார். எந்த ஜீவாத்மா உண்மையிலேயே அந்த பரமாத்மாவை நினைக்கிறதோ அப்ப வருவார் ஆச்சாரியன். வந்து அப்ப காப்பாத்துவார். என்ன பண்ணுவார்? நாமம் சொல்லுவார். ராம நாமத்தை சொன்னார் இவர். இப்ப இத மாதிரிதான் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க திருநெல்வேலியில ஆச்சரியமான அற்புதமான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துக்கு திருக்கோஷ்டியர் நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ராமானுஜரோட ஆச்சாரியன் அவர். இந்த திருக்கோஷ்டியர் நம்பி கிட்ட அவர் வந்து திருமந்திரத்தை பெறணும் அப்படின்றதுக்காக 18 முறை நடந்தார். அப்படின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்களேன். இவர் இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல ஜீயர். திருக்கோஷியூர்ல அவர் இருக்கிறது வந்து திருக்கோஷியூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் வித்தியாசம். இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல உடனே வண்டியில ஏறி உட்காந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நடந்து போக முடியாது. ராமானுஜர் நடந்ததே போனோம். இங்க இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திருக்கோஷியூருக்கு போவார். திருக்கோஷியூர்ல இருந்து உள்ள 2 கிலோமீட்டர் அந்த கிராமம், அவர் இருக்கிற கிராமம், அந்த நம்பி இருக்கிற கிராமம். கிராமத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? நேரா போவார், சேவிப்பார். ஏன்னா அந்த அந்த மண்ணு கால் அடி அவரோட கால் அந்த கிராமத்துல அவர் இருக்கிற அந்த தலை திருமாளிகளை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேவிப்பார். அந்த சேவிக்கிற இடத்துல இருந்து திரும்பவும் அவர் ஒட்டுக்க நிற்பார், திரும்ப சேவிப்பார். சேவிச்சுட்டே போவார். இந்த மாதிரி சேவிச்சுட்டு போனா அங்க திருக்கோஷி நம்ம என்ன பண்ணுவார்? யார் வந்திருக்க? ராமானுஜரா? அப்புறம் வா, எனக்கு நேரம் இல்லை, அப்புறம் வா, திருமந்திரம் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். ராமானுஜர் திரும்பி வருவார், திரும்ப போவார் இதே மாதிரியே. இந்த மாதிரி 18 முறை அந்த திருமந்திரத்தை வாங்குறதுக்கு 18 முறை வந்திருக்கு. ஏன்னா அந்த மந்திரம் அவ்வளோ விசேஷம். அந்த ஆச்சாரியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த திருமந்திரம் இருக்கு இல்லையா, அது விசேஷம். அது வந்து ஸ்ரீவைணவத்துல பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு பண்ணிப்பான். ஆச்சாரியங்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிப்பான். பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுனா நம்மளோட எல்லாமே பெருமாளுக்கு சொந்தம் அப்படின்னு பெருமாள் இருக்கா, பெருமாள் கிட்ட நம்மளை காமிச்சு கொடுக்குறாரு ஆச்சாரியன். இருக்கா அந்த பக்தன், இவன் என்கிட்ட வந்துட்டான், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணியாச்சு, அவனுக்கு எல்லா மந்திரமும் உபதேசிச்சாச்சு, நீதான் அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமந்திரம். அத மாதிரிதான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? அந்த திருமந்திரமான ராம குளிகை இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போனார். சீதா பிராட்டியை பார்த்து அவகிட்ட கொடுத்தார். முதல்ல எடுத்தோடனே ராம நாம, முதல்ல அதான் சொன்னார், ராம் ராம் சொன்னார். அந்த சீதைக்கு ராம் சொல்லும் போது நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த ராவணன் என்ன பண்ணுவான்? எந்த உருவத்திலானா வருவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அவனே இந்த மாதிரி வந்து கூட ஏமாத்துவானே, ஏன்னா அவனாலே முடியும் இல்லையா, அப்படியா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அவர் வந்து ராமரோட வைபவங்களை சொன்னார். நான் ராம தூதர், ராமர் சொன்ன கதையெல்லாம் சொன்னார். சீதா பிராட்டி எப்படி கல்யாணம் பண்ண, என்ன ராமர் சொன்னார் இல்லையா ஆனவன் கிட்ட, அதெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி நீங்க சீதா பிராட்டி இங்க தூக்கினோட வரைக்கும் சொன்னார். அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அப்ப தெரிஞ்சு வச்ச அவனுக்கு, ஏன்னா இதெல்லாம் ராவணனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. தசரத மகாராஜா பத்தி எல்லாம் ராவணனுக்கு என்ன தெரியும்? அதனால அதெல்லாம் சொன்ன உடனே நம்பிட்டான். சரி, அப்போ கண்டிப்பா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அந்த ஆச்சாரியனா இருந்து அந்த ராம நாமத்தை சொல்லி அந்த குழியையே காமிச்சு அவளிடத்துல ஓடி வந்தார். அவரோட புத்திசாலித்தனம் எங்க தெரியுமோ, நேரா இங்க ஓடி வந்தார் ராமன் கிட்ட. இப்ப ராமன் கிட்ட இப்ப நாமெல்லாம் போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயமா போறோம், என்ன நடந்துட்டாங்க அப்படின்னு கேட்டா நம்ம சும்மா இருப்போமா? போனோமா, இங்க வந்தோமா, இங்க நின்றமா, இங்க நடந்தோமா, இது வந்துதா, அவ குறுக்க வந்தாளா, இவ முடிஞ்சுதா, இத்தனை கதையை சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அது எதுக்கு போனோமோ அந்த கதையை அப்புறம் சொல்லுவோம். இப்ப கேட்டவாளுக்கு பொறுமை போயிடும். என்னவோ போயிட்டு வந்த விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா ஆஞ்சநேயர் எந்த அளவுக்கு பாருங்க, அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய, சுந்தரகாண்டம் ஃபுல்லா பட்ட கஷ்டங்கள் தான். ஆனாலும் போனோன்னு ராமன் நினைத்த சொன்னார், கண்டேன் சீதையே. ஒரே வார்த்தை தான், இந்த கண்டேன் சீதையே. ராமருக்கு முதல்ல அவர் பட்ட கஷ்டம் என்ன, சீதை எங்க இருக்காளா இல்லையா, அதுதான் அவரோட முதல்ல எண்ணம். அதை நினைச்சுன்னா அவர் அழுதுன்னு இருக்கு. சீதை கிடைக்கல, பார்த்தவங்களும் அப்புறம் சீதை இருக்காளன்னு தெரியாது, யாரோ எவ்வளோ தூக்கிட்டு போனான், எப்படி இருக்கானே தெரியாது அப்படின்போது கண்டேன் சீதை அப்படின்னு ஒரே வார்த்தையில பிரமாதமா சொல்லி முடிச்சோன்னு சந்தோஷப்பட்டு போயிட்டார் ராமர். இவன் தானே, இவனோட புருஷோத்தமன் இருக்க முடியுமா, ஏன்னா இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா, இப்படி எல்லாம் கூட ஒருத்தருக்கு தோணுமா அப்படின்னு சேர்த்து அழைச்சிருந்தாராம் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆச்சாரியராக இருந்தவர் தான் இந்த ஹனுமன். இப்ப 2 பேருக்கு ஆச்சாரியன்னு பாத்துட்டோம். இப்ப 3வது ஒருத்தருக்கு ஆச்சாரம் இருந்தார். யார் தெரியுமா? சாட்சாத் பரதன் தான். பரதனு கூட அவர் ஆச்சாரம் இருந்தார் அப்படின்னா, ஆமா, பரதனோட உயிரை கடைசி நிமிஷத்துல போய் தடுத்து இவர் நிறுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், பரதன் இன்னைக்கு ராமனுக்கு இல்லவே இல்லை. அந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னா, சீதா பிராட்டி களத்தின் போய் அவர் யுத்த காலத்துல எல்லாம் அங்க போய் ராவணத்துல சண்டை போட்டு சீதா பிராட்டி கூட்டின்னு வந்தாச்சு. புஷ்ப விமானத்துல வந்து இருக்கா,
பரத்வாஜ ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை தான் வந்து இறங்கினான். அந்த ஆசிரமத்துல பரத்வாஜ முனிவர் சொல்லிட்டார், நீ இங்கேயே இருந்து இந்த மாதிரி ஏன்னா போகும்போது இப்படியே போயிட்ட, ஆனா இங்க நீ வரும்போது கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்க. சீதா பிராட்டியோட அந்த பரத்வாஜ முனிவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த இடத்துல சீதைக்கு இதெல்லாம் அன்ன தானங்கள் சாப்பாடெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணி எல்லாம் அவருக்கு வேண்டிய நைவேத்தியங்கள்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் ரொம்ப பிரமாதமா சாப்பிட்டார். ஆனா ராமருக்கு மட்டும் ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது, என் பரதன் எப்படி இருக்கானோ, பரமாத்மா இல்லையா, தம்மையை நினைச்சுன்னு கவலைப்பட்டார். நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், ஏதோ பாதை எடுத்துன்னு போனா என்ன ஆச்சுன்னு தெரியல, பரதன் எப்படி இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது பரத்வாஜ முனிவர் சொன்னார், பரதன் ரொம்ப நல்லா இருக்கான், அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், அற்புதமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், அதனால நீ அவனை பத்தி கவலையே படாத அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஆஞ்சநேயர் கிட்ட கூப்பிட்டாராம் ராமர், எனக்கு வந்து ஏதோ சந்தேகமா இருக்கு, ஏன்னா 14 வருஷம் முடிய போறது, பரதன் வந்து 14 வருஷத்துல ஒரு நாள் கலந்தா கூட நான் உயிரோடு இருக்க மாட்டான்னா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு, நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, நேரம் அந்த பரதனை போய் பாரு, பரதன் வந்து எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எந்த இடத்துல அவன் பாதுகை வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ற, நேரா குகன் இருக்கான் இல்லையா சிங்கபேரம், அங்க போ, குகனை பாரு, குகனுக்கு தெரியும் பரதன் எங்க இருக்கான்னு, குகனுக்கு தெரியும், குகனை கேட்டுட்டு இந்த பரதனை போய் பாத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லும் போது வேற ஆஞ்சநேயர் எங்க வந்தா தெரியுமா, சிங்கபேரத்துக்கு வந்தார். குகனை பார்த்துட்டு சேர்த்து அழைச்சிட்டார். குகன் கிட்ட எல்லா விஷயமும் எடுத்து சொன்னார், இப்ப பரதன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அப்போ பரதன் சொன்னாராம், அது குகன் சொன்னாராம், பரதன் வந்து அதோ அங்க நந்தி கிராமம், இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நைமிஷாரண்யம் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு, அது வந்து இங்க அயோத்தி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர், ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல பெருமாளே காடேதான் பெருமாள், இங்க அந்த பெரிய சேத்திரமோ இல்ல நீங்க போய் பெருமாளை சேவிச்சு அப்படிலாம் இருக்காது, அந்த காடு நைமிஷாரணத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா அதுவே பெருமாள், அங்கேயே நீங்க அதுவே திவ்ய தேசம், நீங்க சேவிச்சதுக்கு சமானம். அங்கதான் இந்த நந்தி கிராமம் இருக்கு. இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த பாதுகையை நீங்க பாக்கலாம், ராமரோட பாதுகைய பரதர் வந்து அந்த பூஜை சென்ற மாதிரி இன்னைக்கும் அந்த கோவில் ரொம்ப அழகா ஆச்சரியமா கட்டியிருப்பான். அந்த போய் நீங்க தரிசிச்சு சொல்லலாம், அப்போ அற்புதமான திவ்யதேசம். அந்த நந்தி கிராமத்துல தான் பரதன் அந்த பாதுகையை வச்சு ஆட்சி புரிந்தாரு. இப்ப சாதாரணமா நம்ம வேதாந்த தேசிகர் பாதுகாச கஷ்டம் ஒண்ணு இருக்கு, அதுல சொல்லுவார், சாதாரண ராமன் ஆட்சி பண்ணா கூட இவனுக்கு பிரமாதமான ஆட்சி இருக்குமான்னு தெரியாது. ராமராஜ்யம் சொல்றோம் இல்லையா, ராமராஜ்யம் சொல்லக்கூடாது, வரதராஜ்யம் சொல்லணும். ஏன்னா அந்த பாதுகையை வச்சுட்டு ராமரோட பாதுகைக்கு எல்லாம் சொல்லுவாராம், இன்னைக்கு இது நடந்ததுன்னா, இன்னைக்கு இப்படி நடந்ததுன்னா, இப்படி பண்ணலாமான்னா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இருந்து அங்கதான் நடந்தது. ஆட்சி அவர் பண்ணார். எப்படி ஆட்சி பண்ணார் தெரியுமா, ஏதோ ராஜா விஷப்பட்டு ரொம்ப கிளியரா வச்சிருந்து இவன் அப்படிலாம் ஆட்சியே பண்ணல பரதன். அந்த 14 வருஷம் ராமன் எப்படி மரவுரி தரிச்சிருந்தாரோ அதே மரவுரியில தான் பரதன் ஆட்சி பண்ணது. மரவுரி ஆட்சி தான் அது. அதே எல்லாரும் அந்த நந்தி கிராமத்துல வர வச்சு எல்லா சுகங்களையும் விட்டுட்டு தான் அவர் ஆட்சி பண்ணாரு. அந்த ஆட்சி அவ்வளவு பிரமாதமான ஆட்சியா இருந்தான். பாதுகாதேவி அப்படி இதை பரதனோட சேர்ந்து ஆட்சி பண்ணாராம். இந்த வேதாந்த ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பார் பாதுகாச கசத்துல. பரதன் என்ன பண்ண ஆட்சி பண்ணிட்டு 14 வருஷம் முடிய போகுது. அந்த சமயத்துலதான் அவருக்கு யோசனை வந்தது, எல்லாரையும் கூப்பிட்டு இதுல வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பார். உங்களுக்காக தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா அந்த கம்பராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல சாதாரண கதைகள் நேர்ல பார்த்து எழுதுல, கம்பராமாயணத்துல ஒரு விஷயம் அனுபவிப்பார். இந்த பரதன் சொல்வார், அனைத்திலும் அங்கு ஒன்றும் ஆயினும் ஆகுக, வனத்து இருக்க இவ்வையம் புகுக. இந்த அவர் போய் கிளம்பிட்டார் ராமர், எல்லாம் அவ சொல்றா அவ வனவாசம் போனோம்னு போயிட்டு, நான் இந்த வனத்துல உட்கார்ந்து இருக்கேன். இப்ப இந்த வனத்துல ராமனுக்காகவே காத்துட்டு இருக்கேன். இப்ப ராமனுக்காக காத்துட்டு இருக்கேன்னா யாருமே இல்லையே, ராமனே இல்லையே, நாளைக்கோட முடிய போகுது. ஆனா ராமன் வருமானா வரமாட்டானா இது வரைக்கும் எனக்கு தெரியலையே, எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு சத்ருகுணா கூட சொல்றாரு, சத்ருகுணா இனிமே நீ ஆட்சி பண்ணு, எனக்கு வேண்டாம், இந்த ஆட்சியே எனக்கு வேண்டாம், ராமன் இல்லாத ஆட்சி எனக்கு எதுக்கு, நான் எத்தனை காலம் நான் இப்படியே இருக்க முடியும், நாளையோட 14 வருஷம் முடிய போறது, நான் என் உயிரை மாய்ச்சிக்கிறேன், நான் ராமனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், 14வது வருஷம் முன்னே நீ வரலைன்னா நான் கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் இதோ இப்பயே நான் தீ மூட்டு, நான் இப்பயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்டிட்டேன். இந்த கேள்விப்பட்ட உடனே கௌசல்யை ஓடி வந்தாலாம். கௌசல்யை ஓடி வந்தா, கைகையை தானே ஓடி வந்திருக்கணும்னா, கௌசல்யா தான் பரதனை வளர்த்தா, கைகையை வளர்த்தது ராமனை தான். அதனால ஆச்சரியம், அவ 2 வரேன்னு கேட்டு ராம அமிச்சாளா அப்படிங்கறதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். கைகையை வந்து கைகேயி ராமனவன், கைகையை தான் வளர்த்தா ராமனை. அப்படி ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வளர்த்தாலாம். கௌசல்யை பரதனை வளர்த்தான். பரதன் தான் அவருக்கு புத்திரன், பரதனை போல ஒரு பிள்ளை இருக்கணும் அப்படின்னு பாலாம், ராமனை போல ஒரு பிள்ளை இருக்கிறவங்க. இப்ப அவர் தீ மூட்டி இருக்காரு,
எல்லாம் போய் சொல்றா, அம்மா உன் மகன் தூய் முடிக்கிட்டு ரெடியா இருக்கான், ராமன் வரலன்னா தீக்குளிக்க தயாரா இருக்கான்னு சொல்லும்போது ஓடி வந்தாராம் கௌசல்யை. கௌசல்யை ஓடி வந்து சொன்னாலாம், எனக்கு 1000 ராமன் இருக்கலாம், கோடி கணக்குல ராமன் இருக்கலாம், ஆனா ஒரு பரதன் கிடைக்குமா அப்படின்னு நான் பரதன் கிட்ட, எனக்கு எவ்வளவு ராமன் இருக்கலாம், எத்தனை ராமன் வேணா எனக்கு பிறக்கலாம், ஆனா ஒரு பரதன் எனக்கு கிடைக்காது, நீ உயிரை மாச்சிருந்தீங்கன்னா நான் எங்க போவேன், இந்த மக்கள் எங்க போவா, இவ்வளவு நல்லா ஆட்சி பண்றிய பரதா, நீ போகலாமா, இத மாதிரி நீ யோசிக்கலாமா, இந்த மாதிரி நீ சாகணும்னு நினைக்கலாமா, கண்டிப்பா ராமன் வருவான், நீ காத்துருன்னு சொல்லும் போது அப்ப சொன்னாராம் பரதன், இல்லம்மா எனக்கு ராமன் கிட்ட 14 வருஷம் நான் வந்து எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், 14 வருஷம் நான் காத்துட்டு இருக்கேன், ஆவையோட முடியறது, எனக்கு அது முடிஞ்சு போச்சு, நான் ராமன் இனிமே வருவான்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலையே, எந்த நியூஸுமே கிடைக்கலையே, வரணும் இல்லையா, ராமன் வந்தாச்சு போயாச்சுன்னு வரணுமே, எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆச்சாரியன் ஆஞ்சநேயர் வந்து நின்றார். அப்படி பார்த்தாராம் வரதன், அவர் என்னவோ நினைச்சுன்னு வந்தார், ஏதாவது ஆட்சி பண்ணுவார், ஏதோ பிரமாதமா இந்த சேனைகள்லாம் பக்கத்துல வச்சுட்டு ராஜா வேஷம் ராஜா இதெல்லாம் ஸ்கிரீட் எல்லாம் தெரிச்சுட்டு ரொம்ப அற்புதமா ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைச்சார். இங்க அவர் பரதனை மரவழி கோலத்தை பார்த்துட்டு பரதன் வந்து தாய் கிட்ட பேசுறத கேட்ட உடனே, ராமனை விடுவா பரதனை விடுவா, ராமன் சிறந்தவன், ராமன் சிறந்தவனே இல்லைன்னு சொல்லிட்டாரா அவர் ஆஞ்சநேயர். ராமன் பரமாத்மா தான், ஆனா இந்த பரதனுக்கு இணையாகுமா, இப்படிப்பட்ட ஒரு தம்பியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். இப்படி ஒரு அப்ப அந்த இடத்துல அவருக்கு தோணுற விஷயம், இப்படிப்பட்ட ஒரு பக்தன், இப்படி பெருமாளே நினைச்சிருந்த ஒரு பக்தனை அந்த ராமனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, ஏன்னா அதுதானே ஆச்சரியனோட அப்புறம் யாரு நினைச்சுட்டு இருக்காவோ அவரை அந்த பெருமாளத்துல சேர்க்க வேண்டியதுதான் அவரோட வேலை. அதனால ஓடி வந்தாராம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சுருக்கமாதான் சொல்ற, ஒண்ணும் அந்த இடத்துல போய் பெருமாளமா இப்ப வரதன் நான் அனுமன் வந்திருக்கேன் ராமர் வந்த அதெல்லாம் இல்ல, முதல்ல போய் தடுத்து சொன்னார், ஆரியன் வந்தனன் இதுதான் வார்த்தை சொன்னார், கண்டேன் சீதையை அப்படின்னு எப்படி சொன்னாரோ அங்க போய் ஆரியன் வந்தனன் ராமர் வந்தாச்சு அவ்வளவுதான். உடனே பரதன் தற்கொலைக்கு போறவா இருக்கா பாருங்க, அவளுக்கு எதாவது சொல்லி நிறுத்தினா ஒரு நிமிஷம் அவன் மனசு அவள் நிக்கும் இல்லையா, அதை முதல்ல நிறுத்தினவர், அந்த முதல்ல அங்கேருந்து தீ குளிக்கதே காப்பாத்துட்டார். ஆரியன் வந்தனன் ராமன் வந்தாச்சு கிளம்பியாச்சு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாராம் பரதன். நீர் யார், நீ யாரே எனக்கு தெரியாது அப்படின்றது ஆச்சாரியன் இல்லையவர் சொன்னார், நீ அந்த பகவானே நினைச்சுட்டு இருக்க இல்லையா, நீ பரம பக்தன் எனக்கு தெரியுமே. ராமனோட கதையெல்லாம் சொன்னாராம், இந்த மாதிரி சீதையை கவர்ந்துட்டு போனது, அவ கூடயே இருந்தார் இல்லையா, சீதையை கவர்ந்துட்டு போனது, அங்க போய் அங்க ராவணனை வதம் பண்ணது, ராவணன் விலங்கையே அழிச்சது, அதுக்கப்புறம் அங்கிருந்து சீதா பிராட்டோடு வந்தது, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ராமன் வந்துட்டு இருக்க, ராமர் தான் உன்னை தடுக்க சொன்னார், நீ இதுக்காக ராமனுக்காக நீ எங்கேயும் போகாத, ராமன் உனக்காக வந்துட்டு இருக்க, உனக்காக வந்துட்டு இருக்க ராவனை விட்டுட்டு நீ போகணும்னு துடிக்கிறீங்க வரதா, இது உனக்கே நல்லதா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அழுதுட்டாராம். அப்படியே ஆச்சாரியன் காலில் விழுந்தாராம், இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு சொன்னீங்களே, ஏன்னா அதெல்லாம் வந்து இப்ப இதை நீ கேட்கும் போது இது என்ன கஷ்டம், அவர் பாட்டு ஒரு நிமிஷத்துல வந்து சொல்லிட்டு போயிட்டார், அது ஒரு நிமிஷத்துல சொல்ற வேலை இல்லை. ஏன்னா இவ இருக்கிறது எந்த இடத்துல, இன்னும் கிருஷ்ணன் தானே பரத்வாஜ ஆசிரமத்துல இருக்க ராமர், பரத்வாஜ ஆசிரமங்கிறது இங்க இந்த பக்கத்துல கர்நாடக பக்கத்துல, இங்கேருந்து அயோத்தி எவ்வளவு தூரமா இருக்கும், இன்னைக்கே அது எவ்வளவு தூரம், ராவணன் அந்த வேகத்துல ஹனுமன் வரணும், ஏன்னா 1000 காதத்தை தாண்டி நிறுவனம் அந்த வேகம் இருக்கும், மற்றவெல்லாம் நடந்து வரணும், அது எவ்வளவு நாள் ஆகும் நடந்து வரதுக்கு, இப்ப ராமர் புஷ்பகுமாரத்துல வந்தாலுமே எவ்வளவு நாள் ஆகும் வரதுக்கு, ஆனா இவர் பறந்து வந்தது, அதனாலதான் அவர் அந்த ஆச்சாரியர் தடுத்து நிறுத்தினர் இல்லையா அந்த பக்தனை. அதனாலதான் இந்த இடத்துல ராமாயணத்தை சொல்றார், பரதனுக்கு ஆச்சாரியராக இருந்து அந்த ராமனோட நாமத்தை சொன்னார், ராம நாமத்தை சொல்லி தடுத்து நிறுத்தினர் அந்த பக்தனை. அதனால இந்த இடத்துல நான் சொல்றேன், 3 இடத்துல இந்த ஆஞ்சநேயரானவர் ஆச்சாரியனாக இருந்திருக்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், அனுவரோட வைபவம் எல்லாம் கேட்டோம், ஒரே ஒரு வைபவம் அதை வந்து கேட்டுட்டு இந்த உபநிஷத்தை முடிச்சுக்கலாம். முக்கியமான வைபவம் என்ன தெரியுமா, துளசிதாசர் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ராமாயணம் நமக்கு அருளி செய்தவர். துளசிதாசர் அனுமன் சாலிசா அப்படின்னு எல்லாரும் ஆத்துல சேவிப்பீங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் அனுமன் சாலிசா. இந்த அனுமன் சாலிசால ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா யுக சகஸ்ர யோஜன பர்பானு நீலியோதாகி மதுரா வல்ஜானு அப்படியே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன விஷயம்னா, அந்த காலகட்டத்தில் அவர் எழுதும் போது யுக சகஸ்ர யோஜன பர்பானு, பானுன்னா சூரியன், இந்த சூரியனை பிடிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் யுக சகஸ்ர யோஜனை அத்தனை யோஜனையை தாண்டி போனாராம். அது என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு யுகம், பொதுவா ஒரு யுகம் என்ன 12,000 வருஷங்கள் தான் ஒரு யுகம், இறைவனோட இதுல இருக்கிறது 12,000 வருஷங்கள் சேர்ந்தது ஒரு யுகம். சகஸ்ர அப்படின்னா 1000, சகஸ்ர நாமங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, பெருமாளோட சகஸ்ர நாமங்கள், ஹரிதா சகஸ்ர நாமம் 1000 நாமங்கள்,
சகஸ்ர அப்படின்னு 1000. இதுல யோஜனா, யோஜனா ஒரு யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது என்னன்னா இந்த 1 கிலோமீட்டர் 1.6 கிலோமீட்டர் தான் ஒரு யோஜனை. இந்த கிராமத்துல போனீங்கன்னா இப்போ ஒரு ஒரு 7 பள்ளம் தாண்டி போ ஒரு வந்துடும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லுவான். ஒரு யோஜனை தாண்டி போ அப்படின்னா அது ஒரு 5 யோஜனை 6 யோஜனை அவ சொன்னாலே ஒரு 15 கிலோமீட்டர். ஏன்னா அவ சாதாரணமா சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு யோஜனைங்கிறது 8 மைல். இந்த 8 மைல், ஒரு மைல் வந்து 1.8 கிலோமீட்டர். இந்த கால்குலேஷன்ல போட்டு பார்த்தா இவர் சொல்ற விஷயம் ரொம்ப சாதாரணமா அனுமன் சாரிசால இவர் சொன்ன விஷயம் எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமோ? இங்க இருந்து பூமியில இருந்து அந்த சூரிய பகவான ஆஞ்சநேயர் பிடிக்க போற கிலோமீட்டர் 15 கோடியே 36 லட்சம் கிலோமீட்டர். அந்த கணக்கு பிரகாரம் போட்டு பார்த்தா இத இன்னைக்கு நாசால கண்டுபிடிச்சிருக்கா. பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற இடைப்பட்ட தூரம் அவ்வளவு தூரங்கள் தான். அதை நாசால விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா அன்னைக்கு துளசிதாசர் அது அற்புதமாக ஸ்லோகங்கள் அனுமன் சாரிசால சொல்லியிருக்கு. அதனால அனுமன் சாரிசால நம்ம டெய்லி ஆத்துல சேவிக்கும் போது நமக்கு சகல சௌபாகியங்களும் வரும்னு சொல்றான். அண்ணான ஆத்துல அனுமன் சேவிக்கலாம், எப்ப வேணாலும் சேவிக்கலாம். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்லோகம் தான் அது. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே விஞ்ஞானபூர்வமாவே அது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வைபவங்கள் எல்லாமே அனுமனோட வைபவங்கள். அப்பேற்பட்ட அனுமனோட வைபவங்களை இன்னைக்கு இந்த அனும ஜெயந்தி விழாவை அவங்க எல்லாருக்கும் எடுத்து சொன்னதுல அடியனுக்கு பாக்கியம். இது பெருமைனே சொல்லிக்க கூடாது. ஏன்னா அவரோட வைபவங்களை சொல்றதுக்கு நமக்கு பெருமை என்ன இருக்கு? பாக்கியம். அதைதான் ரொம்ப பெருமைப்படும். நம்ம வேண்டாம். அதனால உங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் பொறுமையா அற்புதமா கேட்டது இல்லையா? எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி பாவன ஸ்துதி பாத்திர பாவன சரித்திர ரவி சோமவர நேத்திர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே பக்த ஜன பரிபால பரித சரஜால முக்தி முக்தி தலீல பூதேவ பால சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. ஆஞ்சநேய மகாராஜ் கி ஜெய்.